ஆமென். ஹல்லேலூயா. இந்த நாளிலும் அருமையான தேவ ஊழியர் கடந்த 1.5 ஆண்டுகளுக்கு முன்பதாக நம்மத்தில் வந்திருந்தாங்க. இந்த நாட்களிலும் தேவனுடைய பெரிதான திட்டத்தின்படி நம்மத்தில் இருப்பது ஒரு மிகப்பெரிய சந்தோஷம். ஹல்லேலூயா. அருமையான ஊழியரை நம்ம வரவேற்கும் வண்ணமாக கரங்களை தட்டி இந்த நேரத்தில் அருமையான ஊழியரை நம்ம வரவேற்க போகிறோம். அவர்களுக்கு ஒரு சின்ன ஒரு பரிசை நம்ம கொடுத்து தொடர்ந்து ஆண்டுடைய வார்த்தை நம்ம கேட்க நம்ம ஆயத்தப்படுவோம். நம்ம இருக்கிற நம்ம எழுந்து நிற்போம். எழுந்து நின்று அருமையான ஊழியரை நம்ம கரங்களை தட்டி அருமையான ஊழியருக்கு நாம் நல்ல ஒரு பரிசை கொடுத்து தொடர்ந்து ஆண்டுடைய வார்த்தையை நம்ம கேட்க நம்ம ஆயத்தப்பட போகிறோம். ஆமென். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். நம்ம ஒரு கடைசி காலத்துக்குள்ளாக நம்ம வந்திருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவனுடைய வருகைக்கு இந்த நாட்கள் சபை ஆயத்தமாக வேண்டும். இயேசு கிறிஸ்துவனுடைய வருகையில ஆயத்தமாக இருக்கிறவர்களை அழைத்து செல்லுகிறதற்கு இயேசு கிறிஸ்து வருகிறார். அப்போ ஒரு விசுவாசி எப்படி இருக்க வேண்டும், ஒரு சபை எப்படி இருக்க வேண்டும், எப்படி தேவனோடு கூட சஞ்சரிக்க வேண்டும் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் கடந்த 2 நாட்களும் அவர் நம்மோடு கூட பேசினார். இந்த நாளிலும் ஆவியானவர் நம்மோடு கூட பேசும்படியாக தலைகளை தாழ்த்தி கர்த்தருடைய முகத்தை நோக்கி நாம் பார்க்கலாம். பரலோகத்தின் பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நல்ல வேலைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த மன மகிழ்ச்சியான இந்த ஓய்வு நாளுக்காக உமக்கு நன்றி தகப்பனே. இயேசுவே, எங்கள் மத்தியிலே நீர் இருக்கிறீர். பரிசுத்த ஆவியானவர் எங்கள் மத்தியிலே நீர் உலாவி கொண்டிருக்கிறீர். பரிசுத்த ஆவியானவரே, நீர் எங்கள் மத்தியிலே இருக்கிறீர். எங்களை விடுதலை ஆக்கும்படி பரிசுத்த ஆவியானவரே, எங்கள் மத்தியிலே நீர் உலாவி கொண்டிருக்கிறீர். எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற இருளை வெளிச்சமாக மாற்றும்படிக்கு பரிசுத்த ஆவியானவர் எங்கள் மத்தியிலே நீர் உலாவி கொண்டிருக்கிறீர். பிசாசு எதையெல்லாம் எங்களுடைய வாழ்க்கையிலே ஒழுங்கற்றவைகளாய் மாற்றினானோ அதையெல்லாம் சீர்படுத்தும்படி ஆவியானவர்கள் மத்தியிலே நீர் அசைவாடி கொண்டிருப்பதற்காக உமக்கு நன்றி தகப்பனே. தேவனுடைய வார்த்தையை கேட்க கூடாதபடிக்கு சிந்தையை சிதற வைக்கிற, ஒரு மனதை தடை பண்ணுகிற பொல்லாத ஆவியினுடைய கிரியைகளை இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே கட்டுகிறேன். இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள இரத்தத்தை ஒவ்வொருவர் மீதும் தெளிக்கிறேன். ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தினால் சாத்தானை ஜெயித்தார்கள் என்ற வார்த்தையின்படி இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் வல்லமையினாலே மனதை, சிந்தையை, ஒரு மனதை தடை பண்ணுகிற எல்லா பிசாசனுடைய கிரியைகளை கடிந்து கொள்ளுகிறேன். லீதியாளுடைய இருதயத்தை திறந்த தேவனாகிய கர்த்தர் உம்முடைய வார்த்தை கேட்கும்படிக்கு ஒவ்வொருவருடைய இருதயத்தையும் திறந்தருளும். பரிசுத்த ஆவியானவரே, நீர் பேசும், நாங்கள் கேட்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 21வது வசனத்துல இருந்து நாம பார்க்கும் பொழுது சபை எடுத்துக்கொள்ளப்படுகிறதற்கு மாதிரியாக ஏனோக்கை குறித்து அதில் எழுதப்பட்டிருக்கிறது. சபை எடுத்துக்கொள்ளப்படும் போது அந்த சபை எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும், யாரை கர்த்தர் எடுத்துக்கொள்வார், எடுத்துக்கொள்ளப்படுகிற மனிதனுடைய ஆயத்தம் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி கடந்த 2 நாட்களும் ஏனோக்கனுடைய வாழ்க்கை குறித்து நம்ம தியானிக்கிறோம். ஒரு வாசிங்க அந்த வசனத்தை. ஆதியாகமம் 5:21 24 வரையிலும். ஏனோக்கு தேவனோடு கூட சஞ்சரித்து கொண்டிருக்கையில் தேவன் அவனை எடுத்துக்கொண்டார், அவன் காணப்படாமல் போனான் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலம் சபை தேவனோடு கூட அதிகமாய் சஞ்சரிக்க வேண்டிய ஒரு காலமாக இருக்கிறது. ஏனோக்கு தன்னுடைய 65 வயது வரையிலும் அவனுடைய மனம் விரும்பின ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தான். இப்பொழுது அவனுக்கு பரலோகத்திலிருந்து ஒரு செய்தி வருகிறது. இந்த உலகத்திற்கு ஒரு முடிவு உண்டாக போகிறது. இந்த உலகம் தண்ணீரினால் அழிக்கப்பட போகிறது, மனுக்குலம் எல்லாம் அழிக்கப்பட போகிறது என்கிற செய்தி எல்லாருக்கும் தான் வருகிறது. அப்போ ஏனோக்கு அந்த செய்தியை அறிந்து கொண்டவுடன் அவனுக்குள்ள ஒரு மனம் திரும்புதல் வருகிறது. அதுவரையிலும் அவன் மனம் விரும்பின ஒரு வாழ்க்கையை வாழ்ந்த ஏனோக்கு அதற்கு பின்பு இந்த உலகத்திற்கு ஒரு முடிவு உண்டாக போகிறது என்பதை அறிந்து கொண்டதற்கு பின்பு அவன் தேவன் விரும்புகிற ஒரு வாழ்க்கையை அவன் தெரிந்து கொண்டான். தேவன் விரும்புகிற ஒரு வாழ்க்கை வாழ அவன் தீர்மானம் எடுக்கிறான். இந்த நாட்களில் நமக்கும் இயேசு கிறிஸ்துவனுடைய வருகை சமீபம்
அவருடைய வருகைக்குரிய அடையாளங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. அவருடைய வருகை குறித்து வேதத்தில் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறி கொண்டிருக்கிறது அப்படிங்கிற செய்தி நம்ம அறிந்து கொள்ளுகிறோம். அப்ப இந்த நாட்கள்ல எப்படி ஏனோக்கு உயிரோடு கூட எடுத்துக்கொள்ளப்பட்டானோ அதுதான் ரகசிய வருகைக்கு மாதிரியாக இருக்கிறது. அப்ப ரகசிய வருகையில ஒரு விசுவாசி எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் என்று சொன்னால் அவர்களுக்கு எது பிரதானமானதுன்னா அவர்கள் தேவனோடு கூட சஞ்சரிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். தேவனோடு கூட அதிகமான நேரத்தை செலவிடுகிறவர்களாக இருக்க வேண்டும். இப்போ நீங்க வாழ்ந்து கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில தேவனோடு கூட அதிகமான நேரத்தை செலவிடுகிறது சாத்தியமா அப்படின்னு பார்க்கும் பொழுது உங்களுக்கு என்று தொழில் இருக்கிறது, உங்களுக்கு என்று வேலைகள் இருக்கிறது, நிறைய பொறுப்புகள் இருக்கிறது. சிலர் சொல்லுகிற ஒரு காரியம், எனக்கு பைபிள் வாசிப்பதற்கு நேரம் இல்லை, ஜெபம் பண்ணுகிறதற்கு நேரம் இல்லை, நான் விடிய காலம் எழுந்து என்னுடைய வேலையை பார்க்கறதுக்கு போனேன்னா நான் வேலை முடித்து வரும்போது ராத்திரி ஆயிரும், இதுக்கு மத்தியில் எனக்கு ஜெபம் பண்ணுகிறதற்கு நேரம் இருக்காது அப்படின்னு சொல்றாங்க. அப்போ பைபிள் என்ன சொல்லப்பட்டிருக்குதுன்னா ஒருத்தர் ரகசிய வருகையில் எடுத்துக்கொள்ளப்படணும் அப்படின்னா அதற்கு ஆண்டவர் வைத்திருக்கிற ஒரே ஒரு வழி என்னன்னா அவர்கள் தேவனோடு கூட சஞ்சரிக்க வேண்டும், தேவனோடு கூட அதிகமான நேரத்தை செலவிட வேண்டும். இது சாத்தியமா அப்படின்னு சொன்னா பரிசுத்த ஆவியானவரை ஒரு மனிதன் பெற்றுக்கொள்ளும் போது அது சாத்தியமாகிறது. அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனிதனுக்குள்ள வரும்போது ஆவியானவர் அந்த மனிதனுக்குள்ள வருகிறதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னு சொன்னா அந்த மனிதனை தேவனோடு கூட சஞ்சரிக்கிறவனாக மாற்ற வேண்டும் என்று. அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்தில் நம்ம பார்க்கும் பொழுது அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்தில் எழுதப்பட்டு இருக்கிறது. அதுல 4வது வசனமா 3வது வசனமா வாசிங்க அத. போதும். அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டார்கள். அந்த மேல் வீட்டறையில் இருந்த 120 பேர் எப்படிப்பட்டவர்கள் அப்படின்னு சொன்னா இயேசுவுக்கு ஊழியம் செய்தவர்கள், இயேசுவை பின்பற்றினவர்கள், ரட்சிப்பின் அனுபவத்தை உடையவர்கள். இப்ப இயேசு கிறிஸ்து எடுத்துக்கொள்ளப்பட்டதற்கு பின்பு ஒரு மனிதன் வெற்றியான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதற்காக தேவனாகிய கர்த்தர் அவர் தன்னுடைய பரிசுத்த ஆவியானவரை நமக்கு தருகிறார். அவர்கள் எல்லாரும் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. ரொம்ப அதிகமாய் ஜெபம் பண்ணுகிறவங்க, ரொம்ப அதிகமான அர்ப்பணிப்பு உள்ளவங்க, ஒரு குறிப்பிட்ட வயதை சார்ந்தவங்க அவங்க மாத்திரம் என்று சொல்லி சொல்லப்படாம எவ்வளவு பேர் அந்த மேல் வீட்டறையில் அமர்ந்திருந்தார்களோ அவர்கள் அத்தனை பேரையும் தேவன் தன்னுடைய பரிசுத்த ஆவியினாலே நிரப்பினார் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு விசுவாசியினுடைய வாழ்க்கையில ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றுக்கொண்டதற்கு பின்பு அவர்களுடைய வாழ்க்கையில பெற்றுக்கொள்ளுகிற மிக முக்கியமான ஒரு அனுபவம், ஆவிக்குரிய அனுபவம் எதுவென்று சொன்னால் பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வது. அல்லேலூயா. ரட்சிக்கப்படுகிற அனுபவம் என்பது வேறு, பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளுகிற அனுபவம் என்பது வேறு. ரட்சிக்கப்பட்ட அத்தனை பேரும் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டவர்கள் அல்ல. நீங்க ரட்சிக்கப்பட்டு இருக்கிறதுனால நீங்க பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டீங்க அப்படின்னு கிடையாது. நீங்க கிறிஸ்தவ குடும்பத்துல பிறந்திருக்கிறதுனால, ஒரு கிறிஸ்தவ பெற்றோருக்கு நீங்க பிள்ளைகளாக பிறந்திருக்கிறதுனால நீங்க பரிசுத்த ஆவியானவரை நீங்க பெற்றுக்கொண்டுட்டீங்க அப்படின்னு கிடையாது. வேற ஒரு மார்க்கத்துல இருந்து நீங்க இயேசுவை ஏற்றுக்கொண்டு நீங்க சபைக்கு ஒவ்வொரு வாரமும் வர்றீங்க அப்படிங்கிறதுனால நீங்க பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டீங்க அப்படின்னு கிடையாது. பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளுகிற அனுபவம் என்பது வேறு. மேல் வீட்டறையில் குடியிருந்த 120 பேர், அவங்க கிட்ட ரட்சிப்பு இருந்தது, அவங்க கிட்ட உபவாசம் இருந்தது, அவங்க கிட்ட ஜெபம் இருந்தது. ஆனா எது இல்லைன்னா பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்ட ஒரு அனுபவம் இல்லை. எனவே இயேசு கிறிஸ்து அவர்களை அந்த அனுபவத்திற்கு நேராக நடத்துகிறார். அப்ப எதற்காக ஒரு மனிதனுக்கு அந்த பரிசுத்த ஆவியானவர் தேவை? இப்ப இந்த சபையில கூடியிருக்கிற அத்தனை பேரும் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டவர்கள் அல்ல. ஆனா பைபிள் என்ன சொல்லுதுன்னா இந்த சபைக்குள்ள உட்கார்ந்திருக்கிற அத்தனை பேரும் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ள வேண்டும். எத்தனை பேர் அந்நிய பாஷை பேசுறீங்க? நான் அந்நிய பாஷை பேசுறேன் அப்படிங்கிறவங்க. அப்போ நம்ம
பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டு இருக்கிறோம் அப்படிங்கிறதுக்கு ஒரு முக்கியமான ஒரு அடையாளம் என்ன அப்படின்னு சொன்னா, அந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்கு தந்தருளுகிற வேறு ஒரு பாஷைகளை பேசுவது, அந்நிய பாஷை என்று சொல்லி எழுதப்பட்டு இருக்கிறது. அது ஒரு முக்கியமான ஒரு அடையாளம் என்று சொல்லி நம்ம அதில் பார்க்கிறோம். அப்போ ஒவ்வொரு விசுவாசியும் பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை பெற்று அந்நிய பாஷையை பேச வேண்டும். நீங்க ஒரு காரியத்தை கவனிக்கணும். நீங்க கிறிஸ்தவர்களாக இருக்கிறதுனால அந்த ரகசிய வருகையில எடுத்துக்கொள்ளப்பட முடியாது. நீங்க ஒரு கிறிஸ்தவ குடும்பத்துல பிறந்ததுனால, நீங்க ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றிருக்கிறதுனால இயேசு கிறிஸ்துவனுடைய ரகசிய வருகையில போய்விட முடியாது. ரகசிய வருகையில ஒருத்தர் போக வேண்டும் அப்படின்னு சொன்னா அவர்கள் தேவனோடு கூட சஞ்சரிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அப்ப தேவனோடு கூட சஞ்சரிப்பது அப்படின்னு சொன்னா பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனிதனுக்குள்ள வரும்போது மாத்திரம்தான் அது சாத்தியமாகிறது. அது மாத்திரமல்ல, ஏன் இன்னைக்கு நிறைய பேர் அந்த அனுபவத்தை விரும்புவது இல்லை? ரட்சிக்கப்படுகிறதை விரும்புகிறோம், ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறோம். என் கணவர் ரட்சிக்கப்படணும், என் பிள்ளைகள் ரட்சிக்கப்படணும் அப்படின்னு சொல்லி ரட்சிப்பின் அனுபவத்தை விரும்புகிற அளவிற்கு பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ள வேண்டும். என் பிள்ளைகள், என்னுடைய கணவன், என்னுடைய மனைவி, என்னுடைய குடும்பத்தார் பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி நம்ம விரும்புவதில்லை. ஏன்னு சொன்னா நமக்கு ஒரு முத்திரை குத்திட்டாங்க. ரொம்ப பக்தியா இருக்கிறவங்களுக்கு தான் அந்த பரிசுத்த ஆவியானவர் தேவை. ரொம்ப நேரம் ஜெபிக்கிறவங்களுக்கு, ஊழியம் செய்யறவங்களுக்கு தான் அந்த பரிசுத்த ஆவியானவர் தேவை அப்படின்னு சொல்லிட்டாங்க. பரிசுத்த ஆவியானவர் ஊழியம் செய்கிறவர்களுக்கு, வாலிபர்களுக்கு மாத்திரமல்ல, அதில் எழுதப்பட்டு இருக்கிறது மாம்சமான யாவர் மேலும் அப்படின்னு சொல்லிட்டார். அப்போ பரிசுத்த ஆவியானவரை நீங்க எதற்காக பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா, தேவனுடைய வருகையில, ரகசிய வருகையில நீங்க எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் அப்படின்னா அதற்கு பரிசுத்த ஆவியானவரால் நீங்கள் நிரப்பப்பட்டு இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. தேவனோடு கூட சஞ்சரித்து கொண்டிருக்கையில் அவன் ஒரு நாள் தேவனோடு சஞ்சரித்தான். சிலர் சொல்லுவாங்க, ஒரு காலத்துல நான் காலையில எழுந்து பைபிள் வாசிப்பேன், ஒரு காலத்துல நான் உபவாசம் இருப்பேன், ஒரு காலத்துல ராத்திரிலாம் உட்கார்ந்து ஜெபிப்பேன் அப்படின்னு சொன்னா, ஒரு காலத்துல அப்படின்னாலே இப்ப என்னது இல்லைன்னு அர்த்தம். ஒரு காலத்துல நான் ராத்திரி உட்கார்ந்து ஜெபிப்பேன்னா இப்ப ஜெபிக்கிறது இல்லை அப்படின்னு அர்த்தம். ஒரு காலத்துல நான் விடிய காலம் 5 மணிக்கு 4 மணிக்கு எழும்பும் அப்படின்னா இப்ப 4 மணிக்கு எழும்புறது இல்லை அப்படின்னு அர்த்தம். ஏனோக்கை குறித்து எழுதப்பட்டு இருக்கிறது, ஒரு காலத்துல அவன் தேவனோடு கூட சஞ்சரித்தான் அப்படின்ட்டு இல்லை, 300 வருடங்கள். எவ்வளவு வருடம்? 300 வருடங்கள் அவன் ஒவ்வொரு நாளும் தேவனோடு கூட அவன் நேரத்தை செலவிடுகிறான், தேவனோடு கூட பழகுகிறான், தேவனோடு கூட பேசுகிறான். நல்ல கவனிங்க, இயேசு கிறிஸ்து உங்களுக்குள்ளே வந்து உங்களுடைய சுபாவத்தை மாற்றுகிறார். ஒரு மனிதன் ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றுக்கொள்ளும் பொழுது படிப்படியாக அவனுடைய பழைய சுபாவம் அவனிடத்திலிருந்து விலகி கிறிஸ்துவனுடைய சுபாவம் ஒரு மனிதனுக்குள்ளே வருகிறது. அவன் எந்தெந்த காரியத்தில் எல்லாம் அடிமைப்பட்டு இருக்கிறானோ, ரட்சிப்பின் அனுபவத்திற்கு பின்பாக அந்த அடிமைத்தனம் கொஞ்சம் அந்த மனிதனுக்கு அதற்கு ஞானத்தை கொடுக்கிறான். இப்ப அந்த மனிதன் பிசாசுடைய ஒன்றை உருவாக்குகிறதற்குரிய ஞானத்தை யாரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளுகிறான் அப்படின்னு சொன்னா அவன் பிசாசினிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளுகிறான். அப்ப பிசாசினிடத்திலிருந்து ஒரு மனிதன் ஞானத்தை பெற்றுக்கொண்டு ஒன்றை உருவாக்கும் பொழுது அந்த உருவாக்கப்பட்ட ஒன்றில் என்ன இருக்கும் தெரியுமா? பிசாசுடைய பிரசன்னம் இருக்கும். புரியுதா சொல்றது? பிசாசின் ஆவியினால் பிசாசினிடத்திலிருந்து ஒரு மனிதன் ஞானத்தை பெற்று அவன் ஒன்றை உருவாக்குகிறான். அது ஒரு டிவி சீரியலாக இருக்கலாம், அல்லது வேற என்ன சொல்றது, சூதாட்டமாக இருக்கலாம், அல்லது என்னென்னது மதுபானமாக இருக்கலாம். எது ஒன்றாக இருந்தாலும் பிசாசினிடத்திலிருந்து ஒரு மனிதன் ஞானத்தை பெற்றுக்கொண்டு அவன் ஒன்றை உருவாக்கும் பொழுது அதுல எல்லாத்திலுமே பிசாசுனுடைய பிரசன்னம் இருக்கும். இப்போ அதை நீங்கள் பார்க்கும் பொழுது அந்த பிசாசுனுடைய பிரசன்னம் இப்ப எங்க வந்துருது? உங்க இருதயத்துக்குள்ள வந்துருது. பிசாசினால உண்டாக்கப்பட்ட ஒன்றை நீங்கள் பார்க்கும் பொழுது இப்போ அது உங்களுடைய இருதயத்திற்குள் வருகிறது. இப்போ அந்த உங்க இருதயத்துக்குள்ள வந்த அந்த எண்ணத்தை யாரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டீங்க அப்படின்னா பிசாசினிடத்திலிருந்து நீங்க பெற்றுக்கொண்டீங்க. புரியுதா சொல்றது? இப்போ பிசாசினிடத்திலிருந்து எது ஒன்றை பெற்றுக்கொள்ளுகிறீர்களோ அது உங்களுடைய மனதை, உங்களுடைய வாழ்க்கையை அது ஆளுகை செய்ய தொடங்குகிறது. இப்ப என்ன ஆகிறது அப்படின்னு சொன்னா, பிசாசினிடத்திலிருந்து நீங்கள் பெற்றுக்கொள்ளுகிற எது ஒன்றும் தேவனை விட்டு உங்களை பிரித்து விடும்.
சர்ப்பத்தினிடத்திலிருந்து ஏவாள் பெற்றுக்கொண்ட அறிவு, அந்த மரத்தை குறித்த நன்மை தீமை அறியத்தக்க மரத்தை குறித்த அந்த வெளிப்பாட்டை அவள் யாரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளுகிறாள்? சர்ப்பத்தினிடத்திலிருந்து, சாத்தானிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளுகிறாள். சாத்தானிடத்திலிருந்து ஏவாள் பெற்றுக்கொண்ட அறிவு தேவனை விட்டு தேவாளை பிரித்தது. புரியுதா சொல்றது? சாத்தானிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட வெளிப்பாடு, அந்த கனியை குறித்து சாத்தானிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட வெளிப்பாடு தேவன் அவர்களுக்கென்று வைத்திருந்த ஆசீர்வாதத்தை தடுத்தது. அதே மாதிரி தான் ஒரு நாளை தொடங்கி ஒரு நாளை முடிக்கிற வரையிலும் நீங்க தேவனிடத்திலிருந்து ஒன்றை பெற்று உங்களுடைய மனதை நிரப்ப முடியும். தேவனுடைய காரியங்களை பார்த்து, தேவனுடைய காரியங்களை கேட்டு, தேவனுடைய காரியங்களை பேசி உங்களுடைய மனதை நிரப்புவீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய வாழ்க்கை தேவனுடைய ஆசீர்வாதத்தினாலே நிறைந்திருக்கும். அதற்கு பதிலாக பிசாசுனுடைய காரியங்களை பார்த்து, பிசாசுனுடைய காரியங்களை பேசி, பிசாசுனுடைய காரியங்களை கேட்டு உங்களுடைய மனதை நீங்கள் நிரப்பும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில பிசாசுனுடைய ஆளுகை அதிகமாக இருக்க தொடங்கும். அப்ப யோசித்து பாருங்க, ஒரு நாளை தொடங்கி ஒரு நாளை முடிக்கிற வரைக்கும் யாருடைய காரியத்தை அதிகமா பார்க்கறீங்க? சொல்லுங்களேன், பொய் சொல்லக்கூடாது. ஆண்டவருடைய காரியத்தை எல்லாம் பார்க்கறது இல்லை. ஆண்டவருடைய காரியத்தை பார்த்திருந்தா இந்தியா எப்பவோ மாறி இருக்கும். இந்தியாலாம் எப்பவோ ரட்சிக்கப்பட்டிருக்கும். சபை தேவனோடு சஞ்சரிக்கிற அனுபவத்துல மட்டும் வந்திருந்தது அப்படின்னு சொன்னா இந்தியா எப்பவோ கிறிஸ்தவ நாடாக மாறி இருக்கும். இன்னைக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, வசனத்தை கேட்கிறோம், அதன்படி செய்வது இல்லை. இன்னைக்கு ஜபத்தை குறிச்சு நீங்க கேட்கறீங்க. நேத்து முந்தா நாள் ஜபத்தை குறிச்சு தேவனோடு பேசுறத தேவனோடு சஞ்சரிக்கிறத குறிச்சு ஆவியானவர் பேசினார். வீட்டுக்கு போய் எத்தனை பேர் தேவனோடு சஞ்சரிச்சிங்கிறது ஆண்டவருக்கு தான் தெரியும். உங்களை பார்க்கும்போதே தெரியுது நீங்க அப்படி சஞ்சரிக்கல அப்படின்னு தெரியுது, நல்லா தெரியுது. நல்லா ஒரு காலத்துல ஆரம்ப நாட்கள், இந்திலிருந்து இயேசுவை ஏற்றுக்கொண்டது ஆரம்ப நாட்கள். பிரசங்கம், ஒரு ஊழியக்காரர் பிரசங்கம் பண்ணும்போது அவரு வசனத்தை சொல்லி முடிக்கிறதுக்குள்ள ஒரு ஆள் வாசிப்பாங்க. எனக்கு ஆச்சரியமா இருக்கும், இவங்கெல்லாம் நடமாடும் கம்ப்யூட்டரா? ஒரு வசனத்தை சொல்றதுக்குள்ள டக்கு டக்குன்னு எடுத்து வாசிக்காங்களே அப்படின்னு. ஏன்னா அவங்க அந்த வசனத்தை வாசிச்சு முடிச்சு அது புதிய ஏற்பாட்டுல இருக்கா பழைய ஏற்பாட்டுல இருக்கான்னு நம்ம திருப்புறதுக்குள்ள அவங்க முழுசு வாசிச்சு முடிச்சிருவாங்க. இவங்க டக்கு டக்குன்னு எடுத்து வாசிப்பாங்க. அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் ஆண்டவருக்குள்ள வளரதான் தெரியுது, வசனம் தான் இருக்குதே தவிர வாழ்க்கை பேசல அப்படின்னு. வசனம் இருக்கு, வாழ்க்கை பேசல. நேத்து தம்பியும் நானும் பேசி கொண்டு இருந்தோம். வசனம் இருக்கு நம்ம கிட்ட, வாழ்க்கை என்ன பண்ணல? பேசல. வாழ்க்கையில இயேசுவை காட்டல. நம்ம வாழ்க்கையில பரிசுத்த ஆவியானவருடைய நடத்துதல் இல்லை. அதனால தான் மாற்றம் நம்முடைய வாழ்க்கையில வராம இருக்கிறது. உங்களுக்கு ரொம்ப ஆண்டவர் கொடுத்திருக்கிற ஒரு விலையேற பெற்ற ஒரு பொக்கிஷம் என்ன அப்படின்னு சொன்னா பரிசுத்த ஆவியானவர். அந்த பரிசுத்த ஆவியானவரை குறித்த அறிவு, அந்த பரிசுத்த ஆவியானவரை குறித்த வெளிப்பாடு எவ்வளவு உங்களுக்கு வருகிறதோ அவ்வளவு உங்க வாழ்க்கை ஜெயமாக மாறத் தொடங்கும். யாத்திராகமம் 17வது அதிகாரத்துல பார்க்கும்போது ரெபிதீம் அப்படிங்கிற இடத்துல அமலேக்கியர்களுக்கும் இஸ்ரவேலர்களுக்கும் யுத்தம் நடந்தது. யுத்தத்துல தோல்வி வருகிறது, வெற்றி வருகிறது, தோல்வி ஒரு நேரம் அமலேக்கு ஜெயிக்கிறான், ஒரு நேரம் இஸ்ரவேலர்கள் ஜெயிக்கிறாங்க. ஒரு நேரம் இஸ்ரவேலர்கள் தோக்குறாங்க, ஒரு நேரம் அமலேக்கு ஜெயிக்கிறான். அப்போ அந்த வெற்றி நிரந்தரமானதாக இல்லாம இருக்கிறது. அப்படித்தான் அதுல எழுதப்பட்டிருக்கிற வெற்றி நிரந்தரமானதாக இல்லை. திடீர்னு பார்த்தீங்கன்னா அமலேக்கு ஜெயிச்சிடுறான், இஸ்ரவேலர்கள் தோத்துடுறாங்க. அப்ப அதே மாதிரி தான் இன்றைக்கு நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் நிறைய ஏற்றத்தாழ்வுகள். ஒரு 10 நாளைக்கு நல்லா ஜெபிக்கிறோம், அதுக்கப்புறம் ஒரு வாரம் ஜெபம் இல்லை. அப்புறம் ஒரு மாசத்துக்கு நல்லா ஜெபிக்கிறோம், அப்புறம் 10 நாளைக்கு ஜெபம் இல்லை. இப்படித்தான் போகிட்டு இருக்குது. எப்போ அவங்க இஸ்ரவேலர்கள் வெற்றி பெறுகிறார்கள் அப்படின்னு சொன்னா மோசேயினுடைய கைகள் ஒரே நிலையாக இருந்த பொழுது. அல்லேலூயா. வெற்றி, சபையினுடைய வெற்றி எதில் இருக்கிறது? ஒரு விசுவாசியினுடைய வெற்றி எதில் இருக்கிறதுனா ஏற்ற தாழ்வுகள் இல்லாத ஒரு சீரான ஒரு ஜெபத்தில் இருக்கு. ஒரு நாளைக்கு உங்களுக்கு 5 அதிகாரம் வாசிக்கிங்க அப்படின்னா தினமும் அந்த 5 அதிகாரம் வாசித்து கொண்டு இருக்கிறதில் தான் வெற்றி. ஒரு நாளைக்கு 5 அதிகாரம், ஒரு நாளைக்கு 2 அதிகாரம், ஒரு நாளைக்கு பைபிளை வாசிக்காம இருக்கிறது, ஒரு நாளைக்கு 3 மணி நேரம் ஜெபிக்கிறது, ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் ஜெபிக்கிறது, ஒரு நாளைக்கு 5 நிமிஷம் ஜெபிக்கிறது. இப்படிலாம் இருந்தீங்க
இருந்தீங்க அப்படின்னு சொன்னா உங்களுடைய வாழ்க்கை பிசாசினால் மேற்கொள்ளப்பட்டு கொண்டே இருக்கும். வேதத்துல கவனிங்க, அதுல எப்பொழுதெல்லாம் மோசேயினுடைய கை தளர்ந்ததோ அப்பொழுது அவர்களுக்குள் இருந்த ராஜாவின் ஜெயகம்பீரம் அவர்களுக்கு உதவி செய்யவில்லை. இஸ்ரவேலர்களுடைய சேனைகளுக்குள் ராஜாவின் ஜெயகம்பீரம் இருக்கிறது. பகலிலே மேக ஸ்தம்பம், இரவிலே அக்கினி ஸ்தம்பம், கர்த்தருடைய ஆசரிப்பு கூடாரம் அங்க இருக்கிறது. தேவன் அவர்கள் மத்தியில இருக்கிறார். ஆனாலும் ஏன் அவங்க தோல்வி அடைகிறாங்க? வேதத்தில் எழுதப்பட்டு இருக்கிறது, பரிசுத்த ஆவியானவர் அவர்களோடு கூட இருக்கிறார். கர்த்தருடைய தூதனானவராகி இயேசு கிறிஸ்து அந்த இஸ்ரவேலர்களுடைய பாளையத்துக்குள்ள இருக்கிறார். உடன்படிக்கை பெட்டி அங்கு இருக்கிறது. எல்லாமே இருந்து ஏன் இஸ்ரவேலர்கள் தோல்வி அடைகிறாங்க அப்படின்னா கை தளர்ந்து போனது. எப்பொழுதெல்லாம் கை தளர்ந்ததோ, எப்பொழுதெல்லாம் மோசேயினுடைய கை தளர்ந்ததோ, எப்பொழுதெல்லாம் சபையிலே ஜெபம் குறைகிறதோ அப்பொழுது சத்துரு சபையை மேற்கொள்ள தொடங்குவான். எப்பொழுதெல்லாம் ஒரு விசுவாசியினுடைய ஜெப வாழ்க்கை சீரற்றதாக மாறுகிறதோ, எப்பொழுதெல்லாம் ஒரு விசுவாசியினுடைய ஜெப வாழ்க்கையில தொய்வு ஏற்படுகிறதோ அப்பொழுதெல்லாம் சத்துரு உங்களுடைய குடும்பத்தை மேற்கொள்ளுவான். தொய்வு வருதா இல்லையா? வருது. இன்னைக்கு உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில நிறைய பேருக்கு அது குறைவு. ஆவிக்குரிய வாழ்க்கையை சீராக வைத்துக் கொள்ள வேண்டியதில் கவனம் தேவை. அப்போ உங்க ஆவிக்குரிய வாழ்க்கை ஒரே சீராக இருக்கணும் அப்படின்னா அதற்கு உங்களுக்கு ஒரு பலன் தேவை. அந்த பலத்தை பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு தருகிறார். அல்லேலூயா. அப்போஸ்தலர் 1வது அதிகாரம் 8வது வசனத்தில் எழுதப்பட்டு இருக்கிறது, பரிசுத்த ஆவியானவர் வரும் பொழுது பலன் வருகிறது என்று சொல்லி. அப்போ ஒவ்வொரு விசுவாசிக்கும் எது முக்கியமானதாக இருக்கிறது அப்படின்னா பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளுகிறது முக்கியமானதாக இருக்கிறது. இன்னைக்கு உங்களுடைய பொருளாதாரத்தில் ஒரு தோல்வி வருகிறது, உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில தோல்வி, உங்க பரிசுத்த ஜீவியத்தில் தோல்வி, கணவன் மனைவிக்கு இடையில சமாதானம் இல்லை, குடும்பத்தில் எப்பொழுது வாக்குவாதங்கள் வருகிறது. இது எல்லாத்துக்கும் ஒரே மருந்து என்ன தெரியுமா? பரிசுத்த ஆவியில நிறைந்து இருக்கிறது. அதை குறித்த வெளிப்பாடு இன்றைக்கு உங்களுக்கு இல்லாம போனதுனால தான் உங்களுடைய வாழ்க்கையில சத்துரு உங்களை மேற்கொண்டு கொண்டே இருக்கிறான். உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவர் எப்படிப்பட்டவர், அவருடைய வல்லமை எப்படிப்பட்டது என்பதை குறித்த வெளிப்பாடு இல்லாமல் போய்விட்டது சபைக்கு. இன்றைக்கு சபைக்கு இயேசு கிறிஸ்துவை குறித்த அறிவு இருக்கிற அளவிற்கு பரிசுத்த ஆவியானவரை குறித்த அறிவு இல்லை. பரிசுத்த ஆவியானவரை குறித்த வெளிப்பாடு, அபிஷேகத்தை குறித்த ஒரு வெளிப்பாடு நமக்கு இல்லாம இருக்கிறது தான் இன்னைக்கு நம்முடைய நிறைய தோல்விகளுக்கு ஒரு காரணமாக இருக்கிறது. இப்போ பரிசுத்த ஆவியானவர் மாம்சமான யாவர் மேலும் அவர் வந்து இறங்கினார் என்று சொல்லி எழுதப்பட்டு இருக்கிறது. அப்படியே சிலர் எல்லாம் உட்கார்ந்து இருக்கும் போது எப்போ முடியும், எப்போ போகலாம், நான் அப்படியே கொஞ்சம் டிசம்பர் மாசத்துக்கு என்னுடைய மனதை கொண்டு போறேன். இப்போ டிசம்பர் மாசம் அப்படின்னு சொன்னா உங்களுக்கெல்லாம் அது ஒரு கொண்டாட்டத்தின் மாதம், அப்படித்தானே? டிசம்பர் மாதத்துல பைபிள் வாசிக்கிறது குறைஞ்சிரும், டிசம்பர் மாதத்துல ஜெபம் பண்றது குறைஞ்சிரும். டிசம்பர் மாதம் வந்துட்டதுனாலே பாட்டு, பிராக்டிஸ், டான்ஸு, வேற என்ன சொல்லுங்க, ஸ்கிட்டு, நாடகம் பயிற்சி, பாட்டு பயிற்சி, டான்ஸ் பயிற்சி அப்படின்னு சொல்லி அப்படியே டிசம்பர் மாதம் வந்துட்டது அப்படின்னாலே சபை தேவ பிரசன்னத்தை விட்டு அப்படியே வெளியே வந்து, இப்ப சபை எங்க போயிரும் தெரியுமா? சொல்லுங்க. அப்படியே வந்து பாட்டு, பிராக்டிஸ், டான்ஸ் அப்படின்னு சொல்லி அப்படியே இப்போ வர்ற பாட்டெல்லாம் கொஞ்சம் உத்து கேட்டா தான் அது கிறிஸ்தவ பாட்டுன்னே தெரியுது. கொஞ்சம் ஒரு மாதிரி குத்து மதிப்பா பாட்டு கேட்டோம்னா இது ஏதோ புதுசா வந்த படத்தினுடைய பாட்டு போல இருக்கு அப்படின்னு சொல்லிதான் நமக்கு தெரியுது. அந்த அளவுக்கு வந்து வித்தியாசம் கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு உலகம் வந்து அப்படி போய்கொண்டு இருக்கிறது. சபை வந்து அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகளுக்குள்ள போய்கொண்டு இருக்கிறது. இப்போ பிசாசுனுடைய நோக்கம் என்ன அப்படின்னு சொன்னா, தேவ பிரசன்னத்துல இருந்து உங்களை அவன் வெளியே கொண்டு வந்துட்டான்னா நீங்க பலவீனர்களாக மாறிவிடுவீர்கள். நீங்க உங்களுக்கு எத்தனை வருஷம் அனுபவம் இருந்தாலும் சரி, எத்தனை வருட ஆவிக்குரிய அனுபவங்கள் இருந்திருந்தாலும் சரி, தேவ பிரசன்னத்தில் ஒரு மனிதன் இருக்கும்போது மாத்திரம்தான் அவனுக்கு பலன். பரிசுத்த ஆவியானவர் சிம்சோன் மீது இருந்த வரைக்கும் தான் சிம்சோனுக்கு பலன். எப்பொழுது ஆவியானவர் அவனை விட்டு போனாரோ இப்போ அவனை கட்டி இருந்த கை, அந்த கட்டுகளில் இருந்து அவனால தன்னை விடுவித்துக் கொள்ள முடியல. பரிசுத்த ஆவியானவர் அவன் மீது வந்த பொழுது அவன் கையை காலை கட்டி வச்சிருக்கிறாங்க. அப்படியே நெருப்புப்பட்ட நூல் போல அந்த கட்டுகள் எல்லாம் அறுந்து போனது என்று சொல்லி எழுதப்பட்டு இருக்கிறது. இப்போ பரிசுத்த ஆவியானவர் போனதற்கு பின்பு அவனை அந்த கட்டுகள்ல இருந்து அவனால என்ன பண்ண முடியல, சுய
சுயமாக விடுவித்துக் கொள்ள முடியல. ஆவியானவர் உள்ள இருக்கும் போதுதான் பலன். நீங்க தேவ சமூகத்துல ஒரு சீரான வேத வாசிப்பு, சீரான ஜெப ஜீவியம் உங்களுக்கு இருக்கும்போது மாத்திரம்தான் பலன். யோசுவாவின் பலன் எதில் இருந்தது அப்படின்னு சொன்னா, உயர்த்தப்பட்ட மோசேயினுடைய கைகளில் இருந்தது. யோசுவாவினுடைய பலன் எதில் இருந்தது அப்படின்னு சொன்னா, மோசேயினுடைய தனி ஜெபத்தில் இருந்தது. மோசேயினுடைய தனி ஜெபம் யோசுவாவினுடைய கைகளுக்கு பலத்தை கொடுத்தது, இஸ்ரவேலருடைய கைகளுக்கு பலத்தை கொடுத்தது. எப்போ மோசேயினுடைய கை தளர்ந்ததோ அப்பொழுது யோசுவாவினுடைய பலன் அவர்களுக்கு உதவி செய்யவில்லை. தானாகவே அவர்கள் பலவீனப்படுகிறார்கள். மோசேயினுடைய கை எப்பொழுது தளர்ந்ததோ அப்பொழுதெல்லாம் இஸ்ரவேலர்கள் பலவீனப்பட்டார்கள். அமலேக்கு மேற்கொண்டான் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. மோசேயினுடைய கை தளர்ந்த பொழுது அமலேக்குக்கு பலன் வரல. நல்லா கவனிக்கணும். அமலேக்கு அவன் அதே பலத்தோடு தான் இருக்கிறான். மோசேயினுடைய கை தளர்ந்த பொழுது இஸ்ரவேலர்கள் தங்களுடைய பலத்தை இழந்தார்கள். புரியுதா? அமலேக்குக்கு அதே பலன் தான் இருக்கிறது. அவன் பெருசா எக்ஸ்ட்ராவா இதையும் பெற்றுக்கொள்ளல. மோசேயினுடைய கை எப்பொழுது தளர்ந்ததோ, எப்பொழுது சபையினுடைய ஜெபம் குறைந்ததோ, எப்பொழுது ஒரு விசுவாசியினுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில ஜெபம் குறைந்ததோ அப்பொழுது அந்த விசுவாசியினுடைய குடும்பத்தை சத்துரு மேற்கொள்ள தொடங்குகிறான். இப்போ நீங்க உங்களுடைய பலத்தை அதிகப்படுத்தணும் அப்படின்னு சொன்னா, உங்களுடைய ஜெப வாழ்க்கையை ஒரே சீராக வைத்திருக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு தேவையா இருக்கிறது. அல்லேலூயா. அப்போ ஒரு காரியத்தை கவனிங்க. ஒரு சமயம் ஒரு குறிப்பிட்ட ஒரு பட்டணத்துல வாலிபர் முகாம், 3 நாள் வாலிபர் முகாமுக்கு போயிருந்தேன். முதல்ல அதாவது பொதுவா ஒரு மனிதன் தன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையினுடைய சில பகுதிகளை வெளிப்படுத்த முடியாது. சிலருக்கு இருக்கும், சில அவங்களுடைய வாழ்க்கையில அறியாமல் செய்த தவறுகள், அதை பாஸ்டர்கிட்ட எப்படி சொல்றது, மற்றவங்ககிட்ட எப்படி சொல்றது அப்படின்னு இருக்கும். அப்போ ஆண்டவரும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா அவரு ரொம்ப ஜென்டில்மேன். சமாரிய ஸ்திரீ, அவளுடைய தொழிலே விபச்சாரம். அது எந்த ஒரு இடத்துலையும் இயேசு கிறிஸ்து அவளை வேசி அப்படின்னு சொல்லவே இல்லை. அப்படித்தானே இருக்குது. எந்த ஒரு இடத்துலையும் அவளை அந்த ஒரு வார்த்தையை கொடுத்து சொல்லலை. அந்த ஊருக்காரங்கள்லாம் அவளை வேசி அப்படின்னு அழைச்சிருப்பாங்க. இவ இத்தனை புருஷன் இவளுக்கு அப்படிலாம் சொல்லியிருப்பாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து அவட்ட சொல்லும் போது, உனக்கு 5 கணவன் இருந்தாங்கம்மா, இப்ப 6ஆவதா இருக்கிறவனு உனக்கு கணவன் இல்லை, நீ முறை தவறின ஒரு வாழ்க்கை வாழ்ற, நீ ஒரு வேசி அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தல. ரொம்ப ஜென்டிலா பேசுறார். அது மாத்திரம் இல்ல, அந்த சமாரிய ஸ்திரீட்ட இயேசு கிறிஸ்து பேச போகிறதற்கு முன்பு அவர் கூட இருந்த 12 பேரையும், அவர் ஒருத்தருக்கு சாப்பாடு வாங்குறதுக்கு 12 பேரையும் அனுப்பி வைக்கிறார். ஏன் தெரியுமா? இப்ப அவர் ஒரு வேசிட்ட பேச போறாரு. அப்ப அவளுடைய வாழ்க்கை குறித்து பேசும்போது, இவ 6ஆவது புருஷனோட வாழ்றாளா? பொதுவா நமக்கு அடுத்த வீட்டு காரியம் அப்படின்னு சொன்னா தண்ணி குடிக்கிற மாதிரி அப்படியே என்ன சொல்றது கேட்டுக்கிட்டே இருப்போம். அப்படித்தானே? அடுத்த வீட்டு கதை அப்படின்னு சொன்னா அப்படியே தண்ணி குடிக்காம சாப்பாடு கூட சாப்பிடாம உட்காந்து கேட்டுக்கிட்டே இருப்போம். அப்ப இவங்களும் அப்படி இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவகிட்ட பேசுகிறதற்காக இயேசு கிறிஸ்து 12 பேரையும் சாப்பாடு வாங்க அனுப்பிட்டு அவட்ட ரொம்ப நாகரிகமாக பேசுகிறார். இதுதான் தேவன் ஒரு மனிதனிடம் பேசுகிற முறை. இதுதான் தேவன் ஒரு மனிதனிடம் பேசுகிற முறை. கையும் களவுமாக விபச்சாரத்தில் பிடிக்கப்பட்ட அந்த பெண்ணை இயேசு கிறிஸ்து நீ ஒரு விபச்சாரி அப்படின்னு சொல்லல, அந்த வார்த்தையை பயன்படுத்தல. இனி பாவம் செய்யாதே அப்படின்னு சொல்றார். இதுதான் தேவன் பேசுகிற முறை. அப்போ ஒரு மனிதனுக்கு இன்னொரு பக்கம் என்று சொல்லி ஒன்று இருக்கும். அதை அந்த மனிதன் பாஸ்டர் கிட்ட சொல்ல முடியாது, சபையில சொல்ல முடியாது. இப்ப நாங்க உங்களை அறிக்கை பண்ண வைக்கும் போது இதெல்லாம் பொதுவான அறிக்கைகள். இது சில காரியங்கள் தனிப்பட்டு நீங்க அந்த காரியத்தை ஆண்டவர்கிட்ட சொல்லி அறிக்கை செய்து விடுதலை பெறணும். அப்போ அந்த வாலிபர் முகாமுக்கு போயிருந்த பொழுது, பொள்ளாச்சி பக்கத்தில் நடந்துச்சு. அந்த வாலிபர் முகாமுக்கு போயிருக்கும் போது நிறைய வாலிபர்கள் அதுல விடுதலையாக்கப்பட்டாங்க. நிறைய பேர் விடுதலையாக்கப்பட்டாங்க. அப்போ எனக்கு தெரியுது இவங்க யாரும் முழுசுமா விடுதலை ஆகல. இன்னும் இவங்க நிறைய காரியங்கள் அடிமைப்பட்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி முதல் நாள் கூட்டத்திலே நீங்க எப்படி உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில அந்த விடுதலையை பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி அந்த காரியங்களை சொல்லி கொடுத்தேன்.
இப்போ அந்த வாலிபர் முகாமில் கலந்து கொண்ட அந்த வாலிபர்கள் திரும்ப அந்த 3 நாள் முடிஞ்சு வீட்டுக்கு போய் நான் சொல்லி கொடுத்த அந்த ஜெப முறையை அப்படியே பயன்படுத்தி அவங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில விடுதலை பெற்றுக்கொண்டாங்க. எப்படி எங்க ஜெபிக்கும் போது அசுத்தாவி அலைக்கழித்து அவங்களை விட்டு வெளியேறினதோ அதே போல அந்த வாலிபர்கள் அந்த ஜெப முறையை பயன்படுத்தி அவங்க வீட்டில் அதை அறிக்கை செய்து அவங்க தலையில அவங்க கை வைத்து ஜெபித்த பொழுது அவங்க அடுத்த திரும்ப 2 மாசம் கழிச்சு அவங்கள பார்க்கும்போது அவங்க சொன்ன சாட்சி, நீங்க சொல்லி கொடுத்த மாதிரி நான் வீட்டுக்கு போய் ஜெபிச்சேன் ஐயா, நான் வீட்டில் போய் ஜெபிக்கும் போது பயங்கரமா அசுத்த ஆவியில அலக்கழிச்சு அந்த ஆவி எனக்குள்ள இருந்து வெளியேறினது, நிறைய வாமிட் எடுத்த, நான் கத்தி கூச்சல் போட்டேன், இப்படியெல்லாம் செஞ்சு அந்த ஆவி வெளியேறினது அப்படின்னு சொல்லி. அப்போ கவனிங்க, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் விடுதலை என்பது ஒரே நாளில் நடந்து விடுவது அல்ல, அது தொடர்ந்து அவனுக்குள்ளே நடக்கப்பட வேண்டும். அல்லேலூயா. அப்போ உங்களுடைய வாழ்க்கையில சில பகுதிகள் அது கொஞ்சம் மறைமுகமானதாக இருக்கும். அது பாஸ்டருக்கு தான் மறைமுகமானது, எங்களுக்கு தான் மறைமுகமானது. ஆனா தேவனுக்கு அது மறைமுகமானது அல்ல. எதையெல்லாம் நீங்க மறைக்கிறீர்களோ அதை பிசாசு தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்ளுகிறான். எதையெல்லாம் நீங்க வெளியரங்கமாக்குகிறதற்கு வெட்கப்படுகிறீர்களோ அதை சாத்தான் தன்னுடைய மறைவிடமாக பயன்படுத்தி கொள்ளுகிறான். இப்போ பரிசுத்த ஆவியானவரை நீங்க பெற்றுக்கொண்டீங்கன்னு வைங்க, வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, பாவம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இகழ்ச்சியை கொண்டு வரும். பாவம் எந்த ஜனத்துக்கும் இகழ்ச்சி. பாவம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் தரித்திரத்தை கொண்டு வரும். பாவம் ஒரு மனிதனுடைய கையின் பிரயாசத்தை ஒன்றுமில்லாமல் அழித்து விடும். அப்போ பாவம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அடிமைத்தனத்தை கொண்டு வரும். இப்ப எல்லா காரியத்தையும் உங்களால சபையில் என்ன சொல்ல முடியாது, யாருக்கிட்டையும் சொல்ல முடியாது. நீங்க அப்படியே பகிரங்கமா சொல்லிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு முத்திரை குத்திடுவாங்க. சொல்லுங்க, குத்துவாங்களா இல்லையா? முத்திரை குத்திடுவாங்க. இவன் ரொம்ப மோசமான ஆளா இருக்கான், நான் இவனை நல்லவன்ல நினைச்சேன், இவன் இவ்வளவு படுபாவியா இருக்கிறானே அப்படின்னு சொல்லி. அது நம்ம ஒரு கல்ச்சர், அவ்வளவுதான். அப்புறம் அவனை பார்க்கும் போதே பாவியிலும் பிரதான பாவியா தான் அவனை பார்ப்பாங்க. இப்போ இதுக்கெல்லாம் இருந்து நீங்க உங்களை தப்புவித்து அதற்காக ஆண்டவர் என்ன பண்றாரு, பரிசுத்த ஆவியானவரை உங்களுக்கு தருகிறார். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் இப்போ உங்களுக்குள்ள இப்போ அந்த பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை நீங்கள் பெற்று நீங்க அந்நிய பாஷையில நீங்க அந்நிய பாஷையில பேச என்னாகுது அப்படின்னு சொன்னா, பரிசுத்த ஆவியானவர் உங்க சார்பா உங்க பாவத்தை தேவனிடத்தில் அறிக்கை செய்கிறார். ஒரு மனிதன் விடுதலையாக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் அவன் முதலாவது தன்னுடைய பாவத்தை அறிக்கை செய்ய வேண்டும். புரியுதா? உங்க வாழ்க்கையில் ஒரு விடுதலை தேவை அப்படின்னா உங்க பாவத்தை நீங்க அறிக்கை செய்யாம விடுதலை ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில தொடங்காது. இப்போ நீங்க செய்த தவறுகள் சிலது உங்களுக்கு பாவம் மாதிரி தெரியாது, உங்க பார்வையில் அது தப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி தெரியும். இப்போ ரோமர் 8வது அதிகாரத்தில் இருக்கு பாருங்க, ஆவியானவர் நமக்காக வேண்டுதல் செய்கிறார் என்று சொல்லி எழுதப்பட்டு இருக்கிறது. இப்ப பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவரும் உங்களுடைய ஆவி மனிதனும் தேவனிடத்தில் பேசுகிறார்கள். புரியுதா? பரிசுத்த ஆவியானவர் உங்களுடைய உள்ளான மனிதனில் இருந்து உங்க சார்பா உங்களுக்காக ஆவியானவர் தேவனிடத்தில் பேசுகிறார். ஆண்டவரே, உம்முடைய மகள் இந்த பாவத்தை பண்ணிட்டா, உங்க மகன் இந்த காரியத்துல தவறிட்டான், இந்த காரியத்தில் எல்லாம் ஒரு பலவீனம் இவனை மேற்கொண்டு கொண்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லி உங்க சார்பா பரிசுத்த ஆவியானவர் தேவனிடத்தில் பேசுகிறார். இப்போ உங்களுடைய பாவம் பரிசுத்த ஆவியானவரின் மூலமாய் தேவ சமூகத்திலே அறிக்கையிடப்படுகிறது. அந்த பாவத்தை இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவன் மன்னிக்கிறார். இப்போ அந்த பாவம் மன்னிக்கப்பட்டதற்கு பின்பு பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்றார் அப்படின்னா, நீங்க அந்நிய பாஷையில பேச நல்ல கவனிங்க, உங்களுடைய மனது ஏதோ ஒரு ஆவியினால பிடிக்கப்பட்டு இருக்கிறதுன்னு வைங்க. நீங்க அந்நிய பாஷையில பேசணும், வசனத்தை வாசிக்கணும். அந்நிய பாஷையில பேசணும், வசனத்தை வாசிக்கணும். இது ரெண்டையும் நீங்க செய்ய அந்நிய பாஷை அது அக்கினி, வசனம் விறகு. அந்நிய பாஷை என்னது? அது நெருப்பு. வசனம் தேவனுடைய வார்த்தை விறகு. இந்த ரெண்டையும் நீங்க மாத்தி செய்ய உங்களுக்குள்ள இருக்கிற அக்கினியின் அளவு அதிகமாக தொடங்குகிறது. அல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கையில வெற்றியை தக்க வைத்துக் கொள்ளுகிறதற்கு உங்களுடைய வாழ்க்கையில், அதாவது கவனிங்க, ஒரு மனிதனை தரித்திரத்தில் தொடர்ந்து வைப்பதற்கு ஒரு ஆவி, தரித்திரத்தின் ஆவி அந்த மனிதனுக்குள் வந்து செயல்படும்.
புரியுதா? ஒரு தரித்திரத்தின் ஆவி ஒரு மனிதனுடைய ஆத்துமாவுக்குள் வந்து தங்கி அவங்களுடைய கையின் பிரயாசங்கள் எல்லாம் வாய்க்காமல் போக பண்ணும். ஒரு பிரிவினையின் ஆவி ஒரு மனிதனுடைய ஆத்துமாவுக்குள் வந்து தங்கி கணவன் மனைவிக்கு இடையில எப்பொழுது வாக்குவாதத்தை கொண்டு வந்து கொண்டே இருக்கும். ஒரு அடிமைத்தனத்தின் ஆவி ஒரு மனிதனுக்குள்ளே வந்து தங்கி ஒரு மனிதனுடைய ஆத்துமாவுக்குள் வந்து தங்கி அந்த மனிதனை தொடர்ந்து பாவமான காரியங்களை செய்யும்படிக்கு தூண்டி கொண்டே இருக்கும். இப்போ ஒரு மனிதன் குடிக்கிறான் வைங்க, துன்மார்க்கமா வாழ்றான் வைங்க, ஒரு செயல், அந்த செயல் ஒரு ஆவியை அவனுக்குள் இருந்து அந்த செயலை அந்த மனிதனை செய்ய வைக்கிறது. ஒரு குடும்பத்தில் எப்பொழுதும் பிரிவினை வருகிறது, கணவன் மனைவி சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்னா ஒரு ஆவி அவர்களுக்குள் இருந்து அவர்களை ஒருவருக்கு விரோதமாக ஒருவரை பேச வைக்கிறது. இதெல்லாம் எப்படி நடக்குது அப்படின்னா ஒரு ஆவி ஒரு மனிதனுக்குள் வந்து இப்படிப்பட்ட காரியங்களை அந்த மனிதனை செய்யும்படி வைக்கிறது. இப்போ பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள வருகிறார். சரியா? பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள வருகிறார். அவர் எங்க வருகிறார்னா உங்களுடைய ஆவியில வருகிறார். உங்களுடைய உள்ளான மனிதனுக்குள் பரிசுத்த ஆவியானவர் வந்து தங்குகிறார். இப்போ பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள வருகிறதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா உங்களை விடுதலையாக்குவதற்காக. இப்போ உங்களுடைய விடுதலையின் அளவு பரிசுத்த ஆவியானவரை பெற்று கொண்ட அத்தனை பேரும் விடுதலை ஆக்கப்பட்டவர்கள் அல்ல. ஒத்துக்கிட்டீங்களா? பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டவர்கள் அத்தனை பேரும் விடுதலையாக்கப்பட்டவர்கள் அல்ல. ஆனா பரிசுத்த ஆவியானவர் வந்ததனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா உங்களை விடுதலையாக்குவதற்கு. இப்ப ஏன் பரிசுத்த ஆவியானவர் உங்களை விடுதலையாக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு கூட உங்களுக்குள்ளே வந்து நீங்க விடுதலை ஆக முடியல அப்படின்னா உங்களுக்குள்ளே வந்திருக்கிற பரிசுத்த ஆவியானவர் ஒரு அக்கினியை போன்றவர். அந்த அக்கினியை வந்து கொழுந்து விட்டு எரிய விடுவது உங்களை சார்ந்தது. இப்போ உங்களுடைய வாழ்க்கையில ஆவியானவர் விடுதலையாக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு கூட வந்திருக்கிறார். அதைத்தான் பவுல் தீமோத்தேயுவுக்கு சொல்லுகிறார். நான் உன் மீது என் கைகளை வைத்த போது நீ பெற்றுக்கொண்ட அந்த அபிஷேகத்தை அனல் மூட்டு, நீ பெற்றுக்கொண்ட அந்த வரத்தை அனல் மூட்டு. இன்னொரு மொழிபெயர்ப்பில் எழுதப்பட்டு இருக்கிறது, நான் உன் மீது என் கைகளை வைத்த பொழுது உனக்குள் உண்டான அந்த சிறு தீப்பொறியை பெரும் நெருப்பாக மாற்று என்று சொல்லி எழுதப்பட்டு இருக்கிறது. இப்போ உங்களுடைய விடுதலை எதை சார்ந்தது அப்படின்னா உங்களுக்குள்ள ஆவியானவர் வந்த பொழுது ஒரு தீப்பொறி போடப்பட்டு இருக்கிறது. அதை பெரு நெருப்பாக மாற்றுவதை சார்ந்தது. எவ்வளவு உங்களுக்குள்ளே போடப்பட்டு இருக்கிற அந்த தீப்பொறியை நெருப்பாக கொழுந்து விட்டு எரிய வைக்கிறீர்களோ உங்களுக்குள்ள நெருப்பு எரிய எரிய என்னாகுது தெரியுமா? உங்களுடைய மனதை கட்டி வைத்திருக்கிற ஆவியினால உள்ள இருக்க முடியாது. இப்ப ஏன் ஒரு ஆவி உள்ள வந்திருக்கு தெரியுமா? அதனால உள்ள இருக்க முடியுது. ஒரு குடும்பத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா சொல்லுவாங்க, கணவன் மனைவி பிரச்சனை வருதுன்னா ஓங்க கூட என்னால சேர்ந்து வாழ முடியாது சொல்லுவாங்கல்ல. ஓங்க கூட என்னால சேர்ந்து வாழ முடியாது அப்படின்னு என்ன அர்த்தம் தெரியுமா? கணவனுக்கு பிரியமாய் கணவன் துன்மார்க்கமா வாழும்போது அவனுடைய துன்மார்க்கமான காரியங்களுக்கு மனைவி எதிர்த்து நிற்கும் போதுதான், சொல்லுங்க அப்படித்தானே, ஒருவருக்கு ஒரு ஒத்து போக மனது ரீதியாக அந்த ஒரு வீட்டுக்குள்ள இருக்கிற ஒரு கணவன், ஒரு வீட்டுக்குள்ள இருக்கிற மனைவி, இவங்க ரெண்டு பேருக்கும் மனது ரீதியாக ஒத்து போகாத பட்சத்தில் அவங்க சொல்லுவாங்க ஓங்கூட என்னால சேர்ந்து வாழ முடியாது. இப்போ ஏன் ஒரு ஆவி உங்களுக்குள்ள வந்து தங்கி இருக்கு தெரியுமா? நீங்க ரெண்டு பேரும் ஒத்து போயிட்டீங்க. புரியுதா? ஏன் ஒரு ஆவி தங்கி இருக்குது அப்படின்னா அதுக்கு பிரியமானவைகளை எப்பொழுதும் செய்கிறபடியால் அந்த ஆவி உங்களை தனியே இருக்க விடுகிறதில்லை. இயேசு சொல்றாரு பாருங்க, என் பிதாவுக்கு பிரியமானவைகளை நான் செய்கிறபடியினால் அவர் என்னை தனியே இருக்க விடுகிறதில்லை. அதே மாதிரி தான் ஒரு பிசாசுக்கு பிரியமானதை நீங்கள் செய்கிறபடியினால் அந்த பிசாசு சொல்லுது, எப்பா உன்னைய என்னால தனியா இருக்க விட முடியாது, நீ எப்பவும் எனக்கு பிரியமானதையே பேசுற, செல்போன்ல எப்பொழுது எனக்கு பிரியமானதையே நீ பார்க்கிற, எப்பொழுது எனக்கு பிரியமானது அசுத்தமான காரியங்களையே நீ சிந்திக்கிற, எனக்கு பிரியமானதையே நீ எப்போதும் செய்கிற நான் உன் கூடவே இருந்துகிடுறேன் அப்படின்னு ஒரு ஆவி உங்களுக்குள்ள வந்து தங்கி இருக்குது. புரியுதா? உங்களுக்கு தான் சொல்றேன். புரியுது? இப்போ உங்களுக்குள்ள இருக்கிற ஆவி உங்களை விட்டு வெளியே போகணும் அப்படின்னு சொன்னா அதுக்கும் உங்களுக்கு இடையில ஒரு மோதல் நடக்கணும்.
அப்படித்தானே? ஒரு கணவன் மனைவி ஏன் பிரிகிறாங்க? ரெண்டு பேருக்கு இடையில ஒரு மோதல் நடக்கும்போது. இப்போ உங்களுடைய ஆத்துமாவில், உங்களுடைய மனதில் தங்கி இருக்கிற ஆவி உங்களை விட்டு வெளியேறணும் அப்படின்னு சொன்னா அந்த ஆவிக்கும் உங்களுக்கு ஒத்து போக கூடாது. எப்போ அந்த ஆவிக்கு உங்களுக்கு ஒத்து போகாம இருக்குன்னா, அந்த ஆவி என்ன சொல்லுதோ, அந்த பிசாசு என்ன சொல்லுதோ அது சொல்லுகிறதை நீங்க செய்யாம இருக்கும்போது உங்களுக்கு அதுக்கு ஒத்து போகாது. புரியுதா சொல்றது? அந்த பிசாசு சொல்லும், யூடியூப்ல இந்த படத்தை பாருன்னு சொல்லும். உங்களுக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் சொல்வார், பைபிளை வாசின்னு சொல்வார். அந்த பிசாசு சொல்லும், காலையில் எந்திரிக்காத தூங்குன்னு சொல்லும். உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவர் சொல்வார், ஒரு அரை மணி நேரமாவது எழுந்து ஜெபம் பண்ணுன்னு சொல்லுவாரு. ஒரு பிசாசு உங்களுக்குள்ள இருந்து சொல்லும், உன் கணவர் கூட சண்டை போட அப்படின்னு சொல்லும். உங்களுக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் சொல்லுவாரு, அமைதியா இருன்னு சொல்வாரு. இப்ப ஆவியானவர் சொல்லுகிறத நீங்க கேட்க கேட்க உங்களுக்கும் பிசாசுக்கு இடையில் ஒரு மோதல் நடக்கிறது. அது மாத்திரமல்ல, நீங்க வேதத்தை எவ்வளவு வாசிக்கிறீர்களோ, எவ்வளவு அந்நிய பாஷையில் பேசுகிறீர்களோ, அவ்வளவு உங்களுக்குள்ள ஒரு அக்கினியை எரிய விடுகிறீர்கள். அவ்வளவு உங்களுக்குள்ளே ஒரு அக்கினி எரிய விடுகிறீர்கள். எவ்வளவு உங்களுக்குள்ள அக்கினி எரிய வேண்டும் என்பது நீங்க தான் தீர்மானிக்கிறீங்க. பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே வந்த பொழுது ஒரு அளவு அக்கினி உங்களுக்குள் போடப்பட்டது. இப்ப அந்த அக்கினியை எரிய விடுவது, அதனுடைய அளவை அதிகரிப்பது உங்களை சார்ந்தது. எவ்வளவு அந்த அக்கினியை நீங்கள் உங்களுக்குள்ளே அதிகமாக வேதத்தை வாசித்து அந்நிய பாஷையிலே பேசி தேவனை துதித்து பாடி உங்களுக்குள்ள இருக்கிற அந்த அக்கினியை எரிய விடுகிறீர்களோ, அக்கினி எரிந்து கொண்டிருக்கிற இடத்துல பிசாசினால தங்க முடியாது. ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி நான் சின்ன பையனா இருக்கும்போது அப்பெல்லாம் விறகடுப்போம். சமையல் பண்ணாத அந்த நேரத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா அடுப்பு மேல பூனெல்லாம் படுத்து கிடக்கும். பார்த்துருக்கிறீங்களா? ஆமா. அந்த பூ அந்த ஏன் அது மேல பூனை வந்து படுத்து கிடக்குன்னா, அது கொஞ்சம் கதகதப்பா இருக்கும். அந்த இடம் கொஞ்சம் கதகதப்பா இருக்கும். சமையல் பண்ணல, அங்க ஒன்றும் விறகு இல்லை, நெருப்பு எரியலைன்னா பூனை அதில் படுத்து கிடக்கு. ஏன்னா அதுக்கு வசதியா இருக்குது, அங்க நெருப்பு இல்லை. அப்போ பிசாசு ஏன் மறுபடியும் உங்ககிட்ட வாரான் அப்படின்னா, உள்ள நெருப்பு இல்லைன்னு அர்த்தம். புரியுதா? இன்னைக்கு உங்களுக்கு டெலிவரன்ஸ் பண்ணி நாளைக்கும் இன்னைக்கு உங்க தலையில கை வச்சு நீங்க விழுந்து நாளைக்கும் விழுந்து, எனக்கு தெரியும் 10 நாள் இங்க தொடர்ந்து கூட்டம் நடந்தாலும் 10 நாளும் சிலர் விழுந்துகிட்டே இருப்பாங்க. ஏன்னா இது அனுபவம். ஊழியத்துல பல வருடமா நான் பார்த்த அனுபவம். 10 நாள் அவங்களுக்கு ஜெபிச்சாலும் 10 நாள் விழுந்துகிட்டு தான் இருப்பாங்க. அப்போ என்ன அப்படின்னா, இங்க நாங்க ஜெபிக்கும் போது அது வெளியே போகுது. வீட்டுக்கு போன உடனே நீங்க ஏதோ ஒன்றை பார்த்து, அதுக்கு பிரியமான ஒன்றை பார்த்து திரும்ப வெளியே போன ஆவி என்ன பண்றீங்க? உள்ள வர வைத்துக் கொள்றீங்க. இப்போ உங்களுக்கு எது தேவை அப்படின்னா, எதை நான் செய்கிறதுனால என்னை விட்டு வெளியேறின ஆவி மறுபடியும் எனக்குள் வருகிறது. அந்த வெளிப்பாடு உங்களுக்குள்ள வந்துட்டது அப்படின்னா, நீங்க பெற்றுக்கொண்ட விடுதலை தக்க வைத்துக் கொள்ளுகிறது மாத்திரமல்ல, பிசாசுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் கதவை அடைக்கலாம். அல்லேலூயா. அசுத்த ஆவி ரட்சிக்கப்பட்ட ஒரு விசுவாசிக்குள்ள வருகிறது அப்படின்னாலே அங்க அக்கினி இல்லை அப்படின்னு அர்த்தம். அங்க அக்கினி இருக்குது. பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டீங்க, ஆனா உங்களுக்குள்ள போடப்பட்ட அக்கினி கொழுந்து விட்டு எரியல அப்படின்னு அர்த்தம். அதனால தான் அந்த ஆவி திரும்ப வந்து கொண்டு இருக்கிறது. மறுபடியும் உங்களுடைய பொருளாதாரத்துல வீழ்ச்சி, குடும்பத்துல தொடர்ந்து போராட்டம், குடும்பத்துல தொடர்ந்து வியாதி அப்படின்னு சொன்னா நீங்க செய்ய வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? உங்களுக்குள் இருக்கிற அக்கினியினுடைய அளவை அதிகப்படுத்திட்டீங்கன்னா போதும். அல்லேலூயா. உங்களுக்குள்ள இருக்கிற அக்கினியினுடைய அளவை அதிகப்படுத்த அந்த வியாதிக்கு பின்பாக மறைந்திருக்கிற பிசாசு, அந்த பிரிவினைக்கு பின்பாக மறைந்திருக்கிற பிசாசு, அந்த தரித்திரத்திற்கு பின்பாக மறைந்திருக்கிற பிசாசினால் இருக்க முடியாது. அதுக்கு அந்த அக்கினிக்கு முன்பாக சத்துரு நிற்க முடியாது. நாதாபும் அபியும் எதை கொண்டு வந்தாங்க? அக்கினியை தான் கொண்டு வந்தாங்க. நாதாபும் அபியும் தங்களுடைய தூப கலசத்தில் அக்கினியை போட்டு ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ள கொண்டு வர்றாங்க. ஆனா கூடாரத்துக்குள்ள பரலோகத்திலிருந்து இறங்கின அக்கினி எரிந்து கொண்டிருக்கிறது. அந்த பரலோகத்திலிருந்து இறங்கின தேவனுடைய அக்கினிக்கு முன்பதாக உலகத்தின் அக்கினியினால எப்படி நிற்க முடியவில்லையோ, அதே போல ஒரு விசுவாசிக்குள் எரிந்து கொண்டிருக்கிற அக்கினிக்கு முன்பாக வியாதி நிற்க முடியாது. ஒரு விசுவாசிக்குள்ள எரிந்து கொண்டிருக்கிற அக்கினிக்கு முன்பாக தரித்திரம் ரொம்ப காலம் நிற்க முடியாது. ஒரு விசுவாசிக்குள்ள எரிந்து கொண்டிருக்கிற அக்கினிக்கு முன்பாக எந்த ஒரு குடும்ப பிரச்சனைகளும் நிற்க முடியாது.
உங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் கொடுத்திருக்கிற ஒரு விலையேறப்பட்ட ஒரு ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? தேவன் தந்திருக்கிற பரிசுத்த ஆவியானவர். அந்த பரிசுத்த ஆவியானவர்களை எவ்வளவு சபை நிரம்பி இருக்கிறதோ அவ்வளவு ஒரு மாற்றத்தை உங்களுடைய குடும்பத்தில், உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில பார்க்க முடியும். உங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது. பிசாசு சொன்னா உன் கணவர் மாற மாட்டாரு, உன் தரித்திரம் மாறாது, உன் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் இல்லை, உன் பிள்ளைகள் ரட்சிக்கப்படுகிறதற்கு வாய்ப்பே இல்லை, உன் கணவர் திருந்துவதற்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லி பிசாசு உங்களுடைய மனதில் பேசி 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 அவன் பேசினதை நீங்க கேட்டு கேட்டு ஒரு காலத்தில் உங்க பிள்ளைகளுக்காக ஊக்கமா ஜெபித்தீங்க. ஒரு காலத்தில் என் கணவர் மனம் திரும்புவார் என்ற விசுவாசத்தோடு ஜெபிச்சீங்க. இப்போ அந்த விசுவாசம் இல்லை. இருக்கா? இல்ல. என் கணவர் எங்க திறந்த போறாரு? இவ்வளவு நான் ஜெபிச்சிட்டேன், ஒரு மாற்றத்தை பார்க்க முடியலையே. இத்தனை வருடம் என் கணவருக்காக பிள்ளைகளுக்காக உபவாசம் இருந்த ஒரு மாற்றத்தை நான் பார்க்க முடியவில்லை என்று சொல்லி நீங்க நினைச்சிட்டீங்க. உண்மை என்ன தெரியுமா? பிசாசுனுடைய பொய்யை நீங்க நம்பிட்டீங்க. உன் கணவர் ரட்சிக்கப்பட மாட்டார், உன் பிள்ளைகள் மாற மாட்டாங்கிற பிசாசுனுடைய பொய்யை நம்பிட்டீங்க. இப்ப என்ன ஆயிட்டது அப்படின்னா உங்களுடைய ஜெபம் குறைஞ்சிட்டது, உங்களுடைய உபவாசம், உங்களுடைய வேத வாசிப்பு குறைஞ்சிட்டது. ஒரு காரியத்தை நீங்க விளங்கி கொள்ளுங்க. மறுபடியும் உங்களுக்குள்ள இருக்கிற அக்கினியை அனல் மூட்ட தொடங்குங்க. மறுபடியும் உங்களுக்குள்ள இருக்கிற அக்கினியை கொழுந்து விட்டு எரிய தொடங்குங்க. என் குடும்பத்தில் நான் மட்டும்தான் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறேன், என் குடும்பத்தில் நான் மட்டும்தான் சபைக்கு வாரேன் அப்படின்னு சொன்னா உங்க முழு குடும்பத்தையும் மாற்றுகிறதற்கு இயேசு கிறிஸ்துவுக்கு நீங்க ஒருவர் போதும். அல்லேலூயா. நீங்க ஒருவர் போதும். தேவனுடைய வார்த்தை உங்களை குறித்து என்ன சொல்லுகிறது? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது உன்னுடைய வீட்டார் மனம் திரும்புவார்கள், அப்பொழுது உன்னுடைய குடும்பத்தார், உன்னுடைய கணவர் மனம் திரும்புவார்கள். இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற நீங்க செய்ய வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? உங்களுக்குள்ளே இதுவரைக்கும் அந்த அக்கினி இல்லை அப்படின்னா இன்றைக்கு அந்த அக்கினியை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஏற்கனவே இந்த அக்கினியை பெற்றுக்கொண்டவங்க அந்த அக்கினியை உங்களுக்குள்ள கொழுந்து விட்டு எரிய வைக்க வேண்டும். எவ்வளவு அந்த அக்கினியை எரிய விடுகிறீர்களோ ஒரு மாற்றம் வந்தே தீரும், ஒரு மாற்றம் வந்தே தீரும். பிசாசு உங்களுடைய வாழ்க்கையில கொண்டு வருகிற எது ஒன்றும் நிரந்தரமானது அல்ல. பிசாசுடைய தந்திரம் என்ன தெரியுமா? அவனுடைய பொய் என்ன தெரியுமா? அவன் ஒரு வியாதியை சரீரத்தில் கொண்டு வந்தான்னா இந்த வியாதி சுகமாகாது அப்படின்னு உங்களுடைய மனதில் பேசி அந்த பொய்யை நம்ப வச்சிருவான். உன் கணவர் திருந்தவே மாட்டாரு அப்படின்னு உங்க மனதில் பேசி அந்த பொய்யை நம்ப வைத்திருவான். பிசாசு என்ன பேசுறான்? சூழல் என்ன பேசுதுங்கல்ல, தேவனுடைய வார்த்தை உங்களை குறித்து என்ன சொல்லுகிறதோ அதுவே இறுதி அதிகாரம் உள்ளது. தேவனுடைய வார்த்தை உங்களை குறித்து என்ன சொல்லுகிறதோ அதுவே இறுதி அதிகாரம் உள்ளது. இன்றைக்கு ஒரு வெளிப்பாட்டை கர்த்தர் சபையை உங்களுக்கு கொடுக்கிறார். உன் வாழ்க்கையில் இருக்கிற அத்தனை பிரச்சனை, கடனா, வியாபார தொழில கையின் பிரயாசத்தில் ஆசீர்வாதம் இல்லையா? குடும்பத்தில் கணவர் மனைவி பிள்ளைகள் ரட்சிக்கப்படலையா? பிள்ளைகளுடைய கல்யாண காரியத்தில் எந்த ஒரு ஆசீர்வாதத்தை பார்க்க முடியலையா? நிறைய தேவைகள் உங்களுக்கு முன்பாக இருக்கிறதா? நீங்க செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று, இந்த வார்த்தையினாலே உங்களுடைய இருதயத்தை நிரப்ப வேண்டும். எவ்வளவு வசனத்தினாலே உங்களுடைய இருதயத்தை நிரப்பினீர்களோ இதற்கு முன்பு வரையிலும் பிசாசினால் உண்டானவைகளை பார்த்து, பிசாசினால் உண்டானவைகளை கேட்டு, பிசாசினால் உண்டானவைகளை பேசி உங்களுடைய மனதை நிரப்பினீர்கள். அதனால என்ன ஆகுதுன்னா பிசாசு உங்க வாழ்க்கையில இருந்த ஆசீர்வாதத்தை திருடிட்டான். இனி நீங்க என்ன செய்யணும் தெரியுமா? தேவனால் உண்டான இந்த வார்த்தை, தேவனுடைய ஆவியானவரால் எழுதப்பட்ட இந்த வார்த்தையை எவ்வளவு வாசிக்கிறீர்களோ, எவ்வளவு இந்த வார்த்தையை உங்களுடைய காதுகளில் கேட்கிறீர்களோ, எவ்வளவு இந்த வார்த்தையை பேசுகிறீர்களோ அவ்வளவு இந்த வார்த்தை உங்களுடைய இருதயத்திற்குள்ள போகும். பிசாசு உண்டாக்குன ஒன்றை நீங்க பார்க்கும்போது, பிசாசினால் உண்டாக்கப்பட்ட ஒன்றை நீங்க கேட்கும்போது அது உங்களுடைய இருதயத்தை நிரப்பி அது ஒரு பாதிப்பை ஏற்படுத்துது. அப்படின்னா தேவனால் எழுதப்பட்ட அந்த வார்த்தையை நீங்க வாசிக்கும் போது, இந்த வசனத்தை உங்களுடைய காதுகளினால கேட்கும் போது, இந்த வசனத்தை உங்களுடைய வாயினால பேசும்போது அது எவ்வளவு ஆசீர்வாதத்தை உங்களுடைய வாழ்க்கையிலே கொண்டு வர முடியும். இந்த வெளிப்பாடு இல்லாததுனால தான் இன்னும் நம்ம வாழ்க்கை ஒரு அதிகாரம் 2 அதிகாரம் வாசிக்கிறீங்க, வேற ஏதோ ஒன்றினால் உங்களுடைய மனதை நிரப்புகிறீங்க. ஒரு தீர்மானம் விடுங்க, என் மனதை பிசாசினால் உண்டாக்கப்பட்ட எது ஒன்றினாலும் நான் நிரப்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லி. ஒரு கடையில் போய் ஒரு பொருள் வாங்குறீங்க, பொதுவா என் நேரம் எத்தனைக்கு முடிக்க சொன்னீங்க? 12:30 12:15 ஆயிட்டு.
பொதுவா ஒரு கடையில போய் நம்ம பொருள் வாங்குறோம், ஒரு சாப்பிட்ற பொருள் வாங்குறோம் அப்படின்னா எந்த கடைக்காரன் நல்லதா செஞ்சிருப்பான்னு சொல்லி அதைத்தான் வாங்குவோம். அப்படித்தானே? எந்த கடைக்காரன் நல்லதா செஞ்சிருப்பான்னு சொல்லி, ஏன்னா அது நம்முடைய வயிற்றுக்குள் போகிறதுங்கிறதுனால நம்ம சிறந்ததை வாங்கி சாப்பிடுவோம். பிசாசினால் உண்டாக்கப்பட்டவைகள் எது ஒன்றும் உங்களுக்கு அஜீரணத்தை கொண்டு வந்துவிடும். பிசாசினால் உண்டாக்கப்பட்ட எது ஒன்றும் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு நாளும் ஆசீர்வாதத்தை கொண்டு வராது. ஆனா என்ன பிரச்சனை தெரியுமா? திருட்டு தண்ணீர் நல்ல தண்ணியை விட திருட்டு தண்ணீர் எப்படி இருக்கும்? தித்திக்கும். அப்படித்தானே? நீங்க காசு கொடுத்து ஒரு பழத்தை வாங்குகிறதை விடவும் ரோட்ல போகும்போது ஒரு மரத்துல கிடைக்கிற பழத்தை பறிச்சு சாப்பிட்டீங்கன்னா அது உங்களுக்கு ஒரு சந்தோஷமா இருக்கும். சின்ன வயசுல அதெல்லாம் உண்டு இல்ல? அடுத்த வீட்டில் உள்ள என்ன சொல்ற மரங்கள்ல உள்ள பழங்களை திருடி சாப்பிடுறது, அப்படித்தானே? அதெல்லாம் உண்டுமில்ல? அப்போ திருட்டு தண்ணீர் எப்பவுமே எப்படித்தான் இருக்கும்னு பைபிள்ல இருக்குது. அது சாதாரண தண்ணீரை விட அது கொஞ்சம் தித்திப்பா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. அதனால தான் நம்ம ஆட்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த வசனத்தினால இருதயத்தை நிரப்பணும் அப்படின்னு நினைச்ச எடுத்து பைபிள் வாசிச்சிங்கன்னா உங்களுக்கு தூக்கம் வருது. வந்துச்சா? வசனத்தினால இருதயத்தை நிரப்பவும் அப்படின்னு சொல்லி பைபிளை வாசிக்க ஆரம்பிச்ச உடனே உங்களுக்கு தானாகவே தூக்கம் வருது. ஆனா அதே இது 1 மணி நேரம் உட்கார்ந்து நீங்க போனை பாக்கீங்கன்னா உங்களுக்கு தூக்கமே வராது. நீங்க உட்கார்ந்து நம்ம ஆண்டவர்கிட்ட பேசுவோம் அப்படின்னு சொல்லி நீங்க ஆண்டவர்கிட்ட நீங்க பேச ஆரம்பிச்சீங்கன்னா இன்னும் 1/2 மணி நேரம் பேசுறதுக்குள்ள இது ஏன் மைக்கு ஊழ விட்டுக்கிட்டே இருக்கு? 1/2 மணி நேரம் நீங்க பேசுறீங்க அப்படின்னு சொன்னா 4 நேரம் மணியை பார்ப்பீங்க. பார்த்தீங்களா இல்லையா? பார்த்தீங்க. ஆனா அதே சமயம் யாரோ ஒரு ஆள்கிட்ட ஊரு கதையை பேசுறீங்க அப்படின்னு சொன்னா நேரம் போறதே தெரியாம பேசிக்கிட்டே இருப்பீங்க. அப்ப என்ன அப்படின்னா திருட்டு தண்ணீர். அது எப்பவுமே இன்பமா தான் இருக்குது. நீங்க தெரிந்து கொள்ளணும், ஜீவனுக்கு போகிற வாசலா, விசாலமான வாசலா. நான் எதை கேட்பது, எதை பார்ப்பது, எதை பேசுவது நீங்க தெரிந்து கொள்ளணும். சும்மா ஒரு டைம் பாஸுக்கு அப்படின்னு சொல்லி ஒன்றை பார்த்தா கூட அது அப்படியே போயிடாது. அது நேரம் எங்க தான் போகும்? நீங்க சும்மா டைம் பாஸுக்கு நம்ம டெய்லி நம்ம சோறு சாப்பிட்டுக்கிட்டே இருக்கமே, டைம் பாஸுக்கு ஒரு கல் எடுத்து சாப்பிடுன்னு சொல்லி என்னைக்காவது சாப்பிட்ருக்கீங்களா? தெரியும். அந்த கல்லை சாப்பிட்டோம்னா அது நேரம் வயிற்றுக்குள்ள போகும். என்னைக்காவது சாப்பிட்ருக்கீங்களா? எத்தனை நாள் தான் என் மனைவி செஞ்ச சோறை சாப்பிட்றது, ஒரு நாள் எங்க வீட்டில் கிடக்கிற மண்ணை எடுத்து நான் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லி என்னைக்காவது சாப்பிட்ருக்கீங்களா? இல்லை. ஏன் தெரியுமா? அறிவு. உங்க மனைவி செஞ்ச சாப்பாட்டுல ஒரு கல்லு கிடந்தா கூட என்ன ஒழுங்கா அரிசியை ஒழுங்கா பார்க்க மாட்டியா? பாரு கல்லு கிடக்கு அப்படின்னு சொல்லி உங்களுடைய உடம்புக்கு ஒத்துக்கொள்ளாத ஒன்றை நீங்க சாப்பாட்டுல பார்க்கும்போது அதை உங்கள்கிட்ட இருந்து விளக்குவதில் உங்களுக்கு எவ்வளவு அறிவு இருக்கிறது. அது உங்களுடைய வயிற்றுக்குள்ள போய் அது உங்களுக்கு ஏதோ ஒன்று பண்ணிருங்கிற அறிவு இருக்கிறது. அதே மாதிரி தான் நீங்க கண்களால் பார்ப்பது உங்களுக்கு தீமையை கொண்டு வர முடியும். பிசாசனிடத்திலிருந்து வருகிற ஒன்றை உங்களுடைய காதுகளினாலே கேட்பது, பிசாசனிடத்திலிருந்து வருகிற ஒன்றை உங்களுடைய என்ன சொல்ற வாயினாலே பேசுவது, அது உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பாதிப்பை கொண்டு வர முடியும். அந்த அறிவு உங்களுக்கு தேவை. அந்த அறிவு உங்களுக்கு தேவை. பிசாசன் அந்த குழந்தை தூக்கிக்குங்க. என்ன குழந்தை பார்க்காதவங்க இது சிலர் இருக்காங்க, அப்படியே அதைத்தான் பார்க்கறாங்க. முன்வரிசையில் இருக்கிறவங்க கவனிங்க. அப்போ கவனிங்க. அப்போ பிசாசினிடத்திலிருந்து பிசாசு உங்களுக்கு ஒன்றை உண்டாக்கி வைத்திருக்கிறான். ஒரு நாளை தொடங்கும் பொழுது ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டும். பிசாசினிடத்திலிருந்து உண்டானதை நான் பார்க்க மாட்டேன். பிசாசினிடத்திலிருந்து உண்டானதை நான் கேட்க மாட்டேன். பிசாசினிடத்திலிருந்து உண்டானதை நான் பேச மாட்டேன். ஒரு வேற வழி இல்லை. பிசாசினிடத்திலிருந்து உண்டானதுன்னு ஏதாவது 2 காரியம் சொல்லுங்க பார்ப்போம். சீக்கிரமா சொல்லணும், நேரம் ஆயிட்டு. பிசாசனிடத்திலிருந்து உண்டானது அப்படின்னு சொல்லுங்க. ஏதாவது 2 சொல்லுங்க. கெட்ட வார்த்தை. அடுத்தது செல்போன்ல ஏதோ ஒன்று பார்க்கறது. அப்ப இதெல்லாம் பிசாசனிடத்திலிருந்து உண்டானது. இப்போ உங்களுக்கு அந்த அறிவு இருக்கிறது. அப்ப என்ன பண்ணணும் தெரியுமா? கெட்ட வார்த்தை வாயிலிருந்து வரக்கூடாது. அப்போ நீங்க யூடியூப்ல உங்களுக்கு பக்தி விருத்தியை கொண்டு வராத, இதை பார்த்ததுனால என்னுடைய விசுவாசம் பெருகுது, இதை பார்த்ததுனால என்னுடைய பரிசுத்தம் பெருகுது அப்படின்னு பக்தி விருத்தியை கொண்டு வராத எது ஒன்றும் பிசாசினால் உண்டாக்கப்பட்டது.
அப்ப பிசாசினால் உண்டாக்கப்பட்டதை உங்களுடைய மனதுக்குள்ள நீங்க கொண்டு வரும்போது உங்களுடைய அக்கினி, பிசாசு உள்ள வர்றதனுடைய நோக்கம் என்ன தெரியுமா? உங்களுக்குள்ள எரிந்து கொண்டு இருக்கிற அக்கினியை அணைத்து விட வேண்டும். ஏன்னா உங்களுக்குள்ள அக்கினி எரியிற வரையிலும் பிசாசினால உங்க எல்லைக்குள்ள நுழைய முடியாது. அப்போ என்ன பண்றான்னா, உங்களுடைய அக்கினிக்குள்ள, உங்களுடைய எல்லைகளுக்குள்ள நுழைகிறதற்கு அவன் செய்கிற ஒரு காரியம், உங்களுக்குள்ள எரிந்து கொண்டு இருக்கிற அக்கினியை முதலாவது அணைப்பது. அதுதான் அவனுடைய நோக்கம். அப்ப அவனுக்குரிய ஒன்றை நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்குள்ள எரிந்து கொண்டிருக்கிற அக்கினி குறைய தொடங்குகிறது. அவனுக்குரிய ஒன்றை கேட்கும்போது, அவனுக்குரிய ஒன்றை நீங்க பேசும்போது ஆண்டவர் உங்களுக்குள்ளே போட்டு இருக்கிற அக்கினி கொஞ்சம் கொஞ்சமா குறைய தொடங்குகிறது. அக்கினியை போடுகிறது மட்டும்தான் தேவனுடைய வேலை. அதை கொழுந்து விட்டு எரிய விடுறது உங்களை சார்ந்தது. அதை ஆண்டவர் செய்ய மாட்டார். அதைத்தான் பவுல் தீமோத்தேயுக்கு சொல்றாரு, நான் உன் மீது என் கைகளை வைத்ததினால் உனக்கு உண்டான தேவ வரத்தை நீதான் தீமோத்தேயு அனல் மூட்ட வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. அப்போ ஆண்டவர் போட்டிருக்கிற அக்கினியை அனல் மூட்டுவது யாரை சார்ந்ததுன்னா உங்களை சார்ந்தது. ஒரு பக்கம் பிசாசு என்ன பண்றான்னா, உங்களுக்குள்ள போடப்பட்டு இருக்கிற அக்கினியை அணைக்கும்படிக்கு, உலகத்தினால் உண்டான ஏதோ ஒன்றை பார்க்கும்படிக்கு தூண்டுகிறான். இன்றைக்கு இந்த சபையை விட்டு வெளியே போகும்போது ஒரு தீர்மானத்தோடு கூட போக வேண்டும். பிசாசினால் உண்டாக்கப்பட்டதை நான் பார்க்க மாட்டேன், பிசாசினால் உண்டாக்கப்பட்டதை நான் கேட்க மாட்டேன், பிசாசினால் உண்டாக்கப்பட்டதை நான் பேச மாட்டேன் அப்படின்னு ஒரு தீர்மானம் எடுத்து தேவனுடைய வார்த்தையை என்னுடைய கண்களினாலே பார்த்து, தேவனுடைய வார்த்தையை என்னுடைய காதுகளினாலே கேட்டு, தேவனுடைய வார்த்தையை என்னுடைய வாயினாலே வாசித்து, என்னுடைய இருதயத்தை இந்த வசனத்தினாலே நான் நிரப்புவேன். தேவனுடைய நாமத்தை என் வாயினாலே துதித்து, தேவனை ஆராதித்து, தேவன் தந்திருக்கிற அந்நிய பாஷையில் பேசி என்னுடைய இருதயத்தை நிரப்புவேன் என்று சொல்லி ஆண்டவரிடத்திலிருந்து வருகிற ஒன்றினால் உங்களுடைய இருதயத்தை நிரப்பும் பொழுது உங்களுக்குள்ள இருக்கிற அக்கினி எரிய ஆரம்பிக்கிறது. அல்லேலூயா. உங்களுக்குள்ள இருக்கிற அக்கினியை எவ்வளவு எரிய விடுகிறீர்களோ ஒரு பிசாசு நிற்க முடியாது, ஒரு மந்திரவாத நிற்க முடியாது, ஒரு பில்லிசூனி நிற்க முடியாது. என்ன ஆண்டவர் சொல்லிட்டாரு, நீ மாத்திரமல்ல உன்னுடைய முழு குடும்பமும் ரட்சிக்கப்படும். இதுவரைக்கும் உங்க கணவர்கிட்ட நீங்க சண்டை போட்டிருப்பீங்க, உங்களால தான் என் வாழ்க்கை இப்படி ஆயிட்டது, உங்களை நம்பி நான் ஏமாந்துட்டேன் அப்படின்னு சொல்லி உங்க கணவர்கிட்ட சண்டை போட்டிருப்பீங்க, உங்க பிள்ளைகள்கிட்ட சண்டை போட்டிருப்பீங்க. உன்னாலதான் நம்ம குடும்பத்துக்கு கெட்ட பேரு, உன்னாலதான் அப்பாவுக்கு கெட்ட பேரு, உன்னாலதான் குடும்பத்தில் ஆசீர்வாதமே இல்லை அப்படின்னு சொல்லி உங்க பிள்ளைகள்கிட்ட வாக்குவாதம் பண்ணியிருப்பீங்க. இன்றைக்கு ஒன்றை செய்ய ஆரம்பிங்க. எனக்குள்ளே போட்டிருக்கிற அக்கினியை நான் எரிய விடுவேன். தேவனுடையவைகளை பார்த்து, தேவனுடையவைகளை கேட்டு, தேவனுடையவைகளை பேசி எனக்குள்ளே கர்த்தர் போட்டிருக்கிற அக்கினியை நான் எரிய விடுவேன் என்று சொல்லி எவ்வளவு அந்த அக்கினியை எரிய விடுகிறீர்களோ அவ்வளவு உங்களுடைய வாழ்க்கை அற்புதமாக இருக்கும். ஆமென் சொல்லுங்க. இனி ஒரு விடுதலை, டெலிவரன்ஸ் உங்களுக்கு தேவையாக இருக்கக்கூடாது. ஆமா, சும்மா வரும்போதெல்லாம் தொப்பு தொப்புன்னு கீழே விழுறீங்கன்னா நீங்க சப்பானின்னு அர்த்தம். நல்லா ஒரு காலத்துல அப்படி கையை வச்ச உடனே கீழே விழுந்தாங்கன்னா வல்லமை இருக்கு நமக்குள்ள, கையை வச்ச உடனே கீழே விழுறாங்க அப்படின்னு சந்தோஷப்பட்ட நாட்கள் உண்டு. அப்புறம் யோசிச்சு பார்த்தா அவன் விழுறான், எந்திரிக்கான், அதே வாழ்க்கைக்கு தானே போறான். மறுபடியும் அடுத்த முறை நம்ம அங்க வரும்போது மறுபடியும் நமக்கு முன்னாடி வந்து அதே மாதிரி விழுறான், அதே மாதிரி எந்திரிக்கான், அதே மாதிரி போறான். அப்ப அவன் விழுறான எந்திரிக்கிறான தவிர வாழ்க்கை என்னாகல, மாறல, வாழ்க்கை மாறல. எது வாழ்க்கையை மாத்தும்னா நீங்க தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளுகிறது. அல்லேலூயா. நம்ம எல்லாம் ஜெபிக்க போகிறோம் கொஞ்ச நேரம். இதுவரைக்கும் ஒரே ஒரு காரியத்துக்காக ஜெபிக்க போறோம். ஏற்கனவே அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டவங்க அதை குறித்த வெளிப்பாடு இல்லாததுனால தான் அதை என்ன பண்ணல, அனல் மூட்டல. அதை குறித்த வெளிப்பாடு இல்லாததுனால தான் அனல் மூட்டல. ஏற்கனவே அபிஷேகம் பெறாதவங்க அதை குறித்த அறிவு இல்லாததுனால தான் அதை பெற்றுக்கொள்ளல. மாம்சமான நீங்க ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு உள்ள வர்றதுக்கு முன்னாடி வரையும் ஒரு பாவத்தை செஞ்சுட்டு வந்திருந்தா கூட இப்பொழுது ஆண்டவரால் உங்களை அபிஷேகம் பண்ண முடியும்.
பைபிள் ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், பரிசுத்தம் உள்ளவன் மேல் என் ஆவியை ஊற்றுவேன்னு சொல்லல, மாம்சமான யாவர் மேலும் தாகம் உள்ளவன் மேல் என் ஆவியை ஊற்றுவேன் ஆண்டவர் சொல்லிட்டாரு. இப்ப நீங்க வெளியே இருந்து உள்ள வரும்போது எந்த ஒரு பாவத்தோடு கூட வந்திருந்தாலும் சரி, இப்ப பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே வரும்போதுதான் பரிசுத்தமாய் வாழுகிறதற்குரிய பலன் வருகிறது. ஆவியானவர் உங்களுக்குள்ளே வந்து உங்களை கழுவுகிறார். ஆவியானவர் உங்களுக்குள்ளே வந்து உங்களை விடுதலையாக்குகிறார். ஆவியானவர் உங்களுக்குள்ளே வந்து உங்களை சுத்திகரிக்கிறார். எப்படிப்பட்ட ஒரு பாவத்தில் வந்திருந்தாலும் சரி. ஒரு நேரம் நான் நாகர்கோவிலுக்கு ஊழியத்துக்கு போயிருக்கும் போது ஒரு ஐயா என்கிட்ட ஜெபிக்க வந்திருந்தார். நல்ல போதை. அவர் வரும்போதே அப்படி தள்ளாடிக்கிட்டு குடிச்சுக்கிட்டு வந்திருக்கிறார். அவருக்கு ஒரு 65 வயது இருக்கும். இவருக்கு இந்த குடிகாரனுக்கு நம்ம என்ன ஜெபம் பண்ண அப்படின்னு சொல்லி நினைத்த பொழுது ஆவியானவர் சொன்னாரு, அவர் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெறணும்ட்டு ஜெபம் பண்ண அப்படின்னு சொல்லி. இந்த ஆளு போதையில வேற எதையாவது பேசுவார் அப்படின்னு சொல்லி, சரி ஆண்டவர் சொல்லிட்டார் நம்ம ஜெபிப்போம் அப்படின்னு அவருக்காக ஜெபித்த பொழுது அந்த குடிகாரனா இருந்த மனிதனை கர்த்தர் நிரப்பினார். மறுபடி ஒரு மாதம் கழித்து அந்த ஊருக்கு நான் ஊழியத்துக்கு போறேன். அவரை குறித்து சாட்சி என்ன தெரியுமா? இப்ப எங்க அப்பா குடிக்கிறதை விட்டுட்டாரு. இப்ப அவரு குடிக்கிறதே இல்லை. எப்பவும் பைபிள் படித்து கொண்டே இருக்கிறார். எப்பொழுதும் ஜெபம் பண்ணி கொண்டே இருக்கிறார். முதல்ல சாயங்காலம் 6 மணில இருந்து 11 மணி வரைக்கும் டிவியில சீரியல் பார்க்கிற எங்க அப்பா இப்ப எங்க டிவியில வந்து ஒரே கிறிஸ்தவ நாடகங்கள், என்ன சொல்றது, ஊழியக்காரங்களுடைய பிரசங்கத்தை தான் கேட்கிறாரு. இப்ப சீரியல் சினிமான்னு எதுக்குமே போறதில்லை அப்படின்னு சொல்லி. அப்போ ஒரு குடிகாரனா இருந்த ஒரு மனிதனுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் வந்த பொழுது விடுதலை வந்தது. வாழ்க்கை மாறினது. அவர் குடித்ததினால் அவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில, திருமண வாழ்க்கையில பிரிவினை. எப்போ அவர் குடிக்கிறதை நிறுத்தினாரோ, எப்போ பரிசுத்த ஆவியினால நிரப்பப்பட்டாரோ, பிள்ளைகளுடைய வாழ்க்கையில சமாதானம் வந்தது. அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே வரும்போது அத்தனை ஆசீர்வாதங்களோடு கூட வருகிறார். ஒரே ஒரு காரியத்திற்காக ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே, உம்முடைய பரிசுத்த ஆவியினாலே நிரப்போம். நானும் உங்க கூட பேசணும் ஆண்டவரே, நானும் அந்நிய பாஷையில பேசணும் ஆண்டவரேன்னு கேளுங்க. கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான். ஏற்கனவே இந்த அனுபவத்தை பெற்றுக்கொண்டவங்க, ஏற்கனவே இந்த அனுபவத்தை பெற்றுக்கொண்டவங்க, ஆண்டவரே நான் இன்னும் அதிகமா எனக்குள்ள நீங்க போட்டு இருக்கிற அந்த சிறு தீப்பொறியை பெரிய நெருப்பாக நான் மாற்ற வேண்டும். எனக்குள்ள நீங்க ஒரு அபிஷேகத்தை கொடுத்தீங்க. அதை குறித்த அறிவு எனக்கு இல்லாததுனால அந்த அபிஷேகத்தை நான் பெருக்கல, அந்த அக்கினியை நான் பெரிய நெருப்பாக மாற்றல. இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுக்கிற ஆண்டவரே என்று சொல்லி, எப்பொழுது நீங்க அந்நிய பாஷையில பேசுகிறதற்கு, வேத வசனத்தினால் உங்களுடைய இருதயத்தை நிரப்புகிறதற்கு, ஆண்டவரை துதிப்பதற்கு ஒரு தீர்மானம் எடுக்கும் பொழுது நான் நிச்சயமாக சொல்லுவேன், இந்த 2025 உங்களுக்கு தொடங்கும் போது ஒரு உபத்திரவத்தோடு கூட தொடங்கலாம். ஆனால் இந்த ஆண்டு முடியும் பொழுது ஒரு மகிமையை நீங்கள் பார்ப்பீர்கள். இந்த ஆண்டு முடியும் போது உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மகிமையை நீங்கள் பார்ப்பீர்கள். இந்த ஆண்டு தொடங்கும் போது துக்கத்தோடு கூட தொடங்கி இருக்கலாம், குறைவோடு தொடங்கி இருக்கலாம். உங்களுக்குள்ளே கர்த்தர் கொடுத்திருக்கிற அக்கினியை நீங்கள் எரிய விடும் போது, அந்த அக்கினியை பெற்றுக்கொள்ளும் பொழுது, ஆண்டவருடைய வார்த்தையினால் உங்களுடைய இருதயத்தை நிரப்பும் பொழுது, நீங்க தொடங்கின துக்கத்தின் நாட்களை கர்த்தர் மகிமையாக மாற்றி அமைப்பார். உங்களுடைய குறைவுகளை அவர் தன்னுடைய மகிமையினாலே நிறைவாக்குவார். நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று, தேவனிடத்திலிருந்து வந்த வார்த்தையை பேசி, தேவனிடத்திலிருந்து வந்த வார்த்தையை கேட்டு, தேவனிடத்திலிருந்து வந்த வார்த்தையை பார்த்து, தேவன் தந்திருக்கிற பரிசுத்த ஆவியானவரை பெற்று, தேவன் தந்திருக்கிற அந்நிய பாஷையிலே பேசி, தேவனுடைய மகத்துவங்களை துதிக்கும் பொழுது உங்களுக்குள் எரிந்து கொண்டிருக்கிற அக்கினிக்கு முன்பாக எந்த ஒரு பிசாசும் நிற்க முடியாது. நம்ம எல்லாம் ஜெபிக்கும்படியாக எழும்பி நிற்கலாம். ஒரே ஒரு காரியத்துக்காகத்தான் ஜெபிக்க போகிறோம். உங்க பரிசுத்த ஆவியானவர் எனக்கு வேணும் ஆண்டவரே. நீங்க துக்கத்தோடு கூட வந்திருக்கலாம். என் குடும்பத்தில் ஒரு மாற்றம் வராதா, என் போராட்டம் மாறாதா, என் பிரச்சனை மாறாதா, என் குடும்பத்தில் உள்ளவங்க மனம் திரும்ப மாட்டாங்களா என்று சொல்லி ஒரு துக்கத்தோடு கூட வந்திருக்கலாம். சகல உங்களுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் உரிய தீர்வு உங்களுக்குள்ளேயே இருக்கிறது. நீங்க வெளியே தேட வேண்டாம். உங்க பிரச்சனைகளுக்குரிய தீர்வு, உங்க போராட்டத்திற்குரிய தீர்வு உங்களுக்குள்ளேயே இருக்கிறது. ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற அந்த அபிஷேகத்தில் நிரம்பி இருக்கும் பொழுது இன்றைக்கு இதுவரைக்கும் அந்த அனுபவம் இல்லாதவங்க வாய்களை திறந்து கேளுங்க. இது அமைதியா இருக்கிற நேரம் அல்ல. யாரு கண்களை திறந்து வேடிக்கை பார்க்காதீங்க. கண்களை
கண்களை மூடி இயேசுவே உம்முடைய பரிசுத்த ஆவியினால் என்னை நிரப்பும்னு கேளுங்க. இயேசுவே உம்முடைய பரிசுத்த ஆவியினால் என்னை நிரப்பும்னு கேளுங்க. பரிசுத்த ஆவியானவரை எனக்குள்ளே வாரும்னு கேளுங்க. அந்நிய பாஷையில் பேசுகிறவன் தேவனோடு பேசுகிறான். ஆண்டவரே, நான் அந்நிய பாஷையில் பேசுகிறவனாக இருக்க வேண்டும். நான் உம்மோடு கூட பேச வேண்டும். நான் உம்மோடு கூட ஏனோக்கை போல சஞ்சரிக்க வேண்டும். கேளுங்க. கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்வான். பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே வந்தவுடனே கவனிங்க. பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே வந்தவுடனே உங்களுடைய இருதயத்துக்குள்ள யாரோ ஒருவர் அந்நிய பாஷையை பேசுவதை போன்ற ஒரு உணர்வு வரும். அதுதான் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள இருந்து பேசுவது. அந்த வார்த்தையை சந்தேகப்படாமல் வாய்களை திறந்து சத்தமாக பேச ஆரம்பிக்க வேண்டும். நீங்க வாயை மூடி அமைதியா இருந்தீங்கன்னா உங்க பிரச்சனைக்கு தீர்வு வராது. உங்க பிரச்சனைக்கு, உங்க போராட்டத்துக்கு, உங்க உபத்திரவத்திற்கு, உங்க தரித்திரத்திற்கு, உங்க வியாதிக்கு ஒரு தீர்வு எதில் இருக்கிறதுன்னா உங்க வாயை விரிவாய் திறந்து ஜெபம் பண்ணுவதில் இருக்கிறது. ஆலோ நாம ஷாகாதடல ரபோசியாந்தரபா லெசேகே தூரிபியாந்தரபா. பிசாசு ஒரு பெரிய ஆள் கிடையாது. உங்களை அடிமைப்படுத்தி வைக்க, தொடர்ந்து உங்களை அடிமைத்தனத்தில் வைக்க, உங்களை வியாதியில வைக்க, உங்களை போராட்டத்தில் வைக்க, உங்க குடும்பத்தில் இருக்கிற நபர்களை பாவத்தில் அடிமைப்படுத்துகிறதற்கு அவன் பெரிய ஆள் கிடையாது. உங்களுக்குள்ள இருக்கிற இயேசு சர்வ வல்லவர். உங்களுக்குள்ள இயேசு கிறிஸ்து அவர் சர்வ வல்லவர். அவருக்கு முன்பாக, அவருடைய நாமத்திற்கு முன்பாக எந்த பிசாசும் நிற்க முடியாது. இயேசுவின் நாமத்திற்கு முன்பாக எந்த ஒரு அடிமைத்தனம் நிற்க முடியாது. இயேசுவின் நாமத்திற்கு முன்பாக எந்த ஒரு பில்லி சூனியம் நிற்க முடியாது. கர்த்தரே ஆவியானவர், கர்த்தரே ஆவியானவர், கர்த்தரே ஆவியானவர். ஆவியானவர் எங்கே இருக்கிறாரோ அங்கெல்லாம் விடுதலை வருகிறது. வாய்களை திறந்து கேளுங்க. பரிசுத்த ஆவியானவரே எனக்குள்ளே வாரும். கேளுங்க. பரிசுத்த ஆவியானவரே எனக்குள்ளே வாரும். பரிசுத்த ஆவியானவரே நிரப்பும் கேளுங்க. சகோதரி, நீண்ட காலம் ஒரு பிரச்சனையோடு கூட வந்தீங்க. என்னைக்கு எனக்கு விடுதலை, என்னைக்கு என் பிரச்சனைக்கு தீர்வு, என்னைக்கு என் பிரச்சனைகளுக்கு ஒரு பரிகாரம். சகோதரனே, உங்க வாழ்க்கையில் எல்லாவற்றையும் இழந்து போய் இருக்கலாம். எனக்கு ஒரு எதிர்காலம் இருக்கிறதா? என் குடும்பத்திற்கு ஒரு நன்மை வருமா? எனக்கு ஒரு ஆசீர்வாதம் இருக்கிறதா என்று சொல்லி எல்லாம் முடிந்து போன ஒரு நிலைமையில வந்திருக்கலாம். இன்றைக்கு ஒரு தீர்வை கர்த்தருக்கு வெளிப்படுத்துகிறார். உன்னுடைய பிரச்சனையிலிருந்து தப்பிக்கொள்ளுகிறதற்கு ஒரு வாசலை கர்த்தர் திறக்குகிறார். அதுதான் பரிசுத்த ஆவியானவர். அதுதான் பரிசுத்த ஆவியானவர். உன்னுடைய எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் தப்பிக்கொள்ளும்படியான ஒரு வாசல் உனக்குள்ளே வருகிற பரிசுத்த ஆவியானவர். லெஸ்மெல்கே ஆத்ரோசியால் பவுடன் சல்கதடரபா லெசேகே தடனரி கதரா. உனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது. உனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது சகோதரி. லப்ரஷேகே தடனரி கதரபா. உனக்கு தீர்வு, உன் பிரச்சனைக்கு தீர்வு, உன் கணவருடைய பிரச்சனைக்கு தீர்வு, உன் குடும்பத்தினுடைய போராட்டத்திற்கு தீர்வு உன்னிடத்தில் தான் இருக்கிறது. உன்னுடைய வாயில் தான் இருக்கிறது. வாயை திறந்து கேளு. என்னை நிரப்புங்க ஆண்டவரே, என்னை நிரப்புங்க ஆண்டவரே. வாயை திறந்து கேளு. இயேசுவே உம்முடைய பரிசுத்த ஆவியினாலே என்னை நிரப்புங்கன்னு கேளு. நீ எப்படிப்பட்ட ஒரு பாவத்தில் வாழ்ந்திருந்தாலும் சரி, நிறைவானது வரும் பொழுது, நிறைவானது வரும் பொழுது குறைவுகள் மாறுகிறது. நிறைவு வரும் பொழுது குறைவுகள் மாறுகிறது. அல்பா ஷாதாடரபோ சேகதரபி. ஆண்டவரே, அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்திலே மேல் வீட்டறையிலே கூடி இருந்தவர்கள் மீது அக்னிமயமான நாவுகள் வந்து இறங்கினது. அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் அக்னிமயமான நாவுகள் இறங்கி அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டார்களே. இன்றைக்கு இந்த சபையில கூடியிருக்கிற அத்தனை பேரையும் தேவனாகிய கர்த்தர் நிரப்புவீராக. ஆண்டவரே, வியாதியோடு, தரித்திரத்தோடு, பாவத்தோடு, அடிமைத்தனத்தோடு, போராட்டத்தோடு வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் தேவனாகிய கர்த்தர் இப்பொழுது உம்முடைய பரிசுத்த ஆவியினால் நிரப்புவீராக. நன்றி பரிசுத்த ஆவியானவரே. ஆல்கதட்மா சந்தோ ரியாந்தோனமே சேகபே லெஹே எதாசியால் மல்வா சந்தோ ரிகா தடரபா. ஆவியானவர் தொடுகிறார். ஆவியானவர் தொடுகிறார். இயேசுவின் நாமத்தினாலே அக்னிமயமான நாவுகள் இறங்குகிறது. நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே. பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொருவரை தொட்டுக் கொண்டிருக்கிறார். விடுதலையாக ஆவியானவர் வரும்போது விடுதலை வருகிறது. ஆவியானவர் வரும்போது சுகம் வருகிறது. ஆவியானவர் வரும்போது சமாதானம் வருகிறது. ஆவியானவர் வரும்போது ரட்சிப்பு வருகிறது. அல்கம் சே எதன் சல்க்லோமே சல்மா லெபனியா சம்தோ
இயேசு நம்மத்திலே இருக்கிறார். இயேசு நம்மத்திலே இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் நம்மத்திலே உலாவிக் கொண்டிருக்கிறார். உங்களை விடுதலையாக்கும்படிக்கு, உங்களை விடுதலையாக்கும்படிக்கு ஆவியானவர் உங்கள் மத்தியிலே அசைவாடி கொண்டிருக்கிறார். நன்றி பரிசுத்த ஆவியானவரே. நீங்க வியாதியோடு கூட வந்திருந்தால் சரி, இப்பொழுது பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்படும் போது வியாதிகள் மாறும், வியாதிகள் சுகமடையும். நீங்க வியாதியோடு வந்த நீங்க, பிசாசுனுடைய போராட்டத்தோடு வந்த நீங்க வந்தபடி திரும்பி செல்வது இல்லை. உங்களுக்குள்ளே வருகிற ஆவியானவர் உங்களை விடுதலையாக்குகிறார். ஜெபிங்க, ஜெபிங்க. என்ன நிரப்புங்க ஆண்டவரேன்னு கேளுங்க, என்ன நிரப்புங்க ஆண்டவரேன்னு கேளுங்க. இயேசுவே உம்முடைய பரிசுத்த ஆவியினால் என்ன நிரப்புங்கன்னு கேளுங்க. கேட்கிறவன் எவன்? ரிபா சந்தா ரிகா தடரபா. ஒருவர் வெறுமையாய் திரும்பி செல்லக்கூடாது, ஒருவர் வெறுமையாய் திரும்பி செல்லக்கூடாது. பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொருவரை ஆட்கொள்ளுவீராக, ஒவ்வொருவரை ஆட்கொள்ளுவீராக. இவங்களுடைய பிரச்சனைகளுக்கு ஒரே தீர்வு நீங்க தான் ஆண்டவரே. இயேசுவே உங்களுடைய எல்லா பிரச்சனைகளுக்கு ஒரே பரிகாரம் நீங்க தான். இயேசுவே இவங்களுடைய எல்லா போராட்டங்களுக்கு ஒரே தீர்வு நீங்க தருகிற அந்த பரிசுத்த ஆவியானவர் தான். இயேசுவே உங்களுடைய எல்லா பிரச்சனைக்கு ஒரே பரிகாரம் உம்முடைய வார்த்தை ஒன்றுதான். நீங்க இவங்களுக்குள்ளே போட்டிருக்கிற அக்கினி ஒன்றுதான். அந்த அக்கினியை நம்முடைய பிள்ளைகள் எரிய விடுவார்களாக, அந்த அக்கினியை எரிய விடுவார்களாக. ஒரு மாற்றம் குடும்பத்திற்குள் வருவதாக. இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே விடுதலை உண்டாவதாக. பலவீனத்தோடு வந்த ஒவ்வொருவரையும் கர்த்தர் இப்பொழுது தொடுவீராக. இயேசுவின் நாமத்தினால் வியாதியின் கூர் முறிக்கப்படுவதாக. இயேசுவின் நாமத்தினாலே எல்லா பலவீனத்தின் கட்டுகள் உடைக்கப்படுவதாக. எல்லா அடிமைத்தனத்தின் நுகங்கள் இயேசுவின் நாமத்தினாலே உடைக்கப்படுவதாக. குடும்பத்திற்கு விரோதமாய் போராடுகிற பொல்லாத ஆவி இயேசுவின் நாமத்தினாலே விலகட்டும். குடும்பத்திற்கு விரோதமாய் போராடுகிற ஆவி இயேசுவின் நாமத்தினாலே விலகுவதாக. பொல்லாத பிரிவினையின் ஆவியே இயேசுவின் நாமத்தினாலே வெளியேறு. குடும்பத்தினுடைய சமாதானத்தை கெடுக்கிற பொல்லாத பிரிவினையின் ஆவியே இயேசுவின் நாமத்தினாலே வெளியேறு. இயேசுவின் நாமத்தினாலே வெளியேறு. உனக்கு அதிகாரம் இல்லை. அடிமைத்தனத்தின் ஆவியே இயேசுவின் நாமத்தினாலே வெளியேறு. வாக்குவாதத்தின் ஆவியே இயேசுவின் நாமத்தினாலே குடும்பத்தை விட்டு வெளியேறு. பொல்லாத இருளின் வல்லமைகள் இயேசுவின் நாமத்தினாலே விலகுவதாக. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் வல்லமையினாலே ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில் விடுதலை உண்டாவதாக. பிசாசே உன்னுடைய காலம் முடிஞ்சு போச்சு. பிசாசின் கிரிகளை அழிக்கும்படி தேவகுமாரனாகிய இயேசு எங்கள் மத்தியிலே இருக்கிறீர். பிசாசனுடைய கிரிகளை அழிக்கும்படிக்கு தேவகுமாரனாகிய இயேசு எங்கள் மத்தியிலே இருக்கிறீர். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் நன்மை வருவதாக. இயேசுவின் நாமத்தினாலே இழந்த ஆசீர்வாதங்கள் வருவதாக. அடைக்கப்பட்ட வாசல்கள் இயேசுவின் நாமத்தினால் திறக்கப்படுவதாக. ஆண்டவரே, வேலைக்காக காத்திருக்கிறவர்களுக்கு கர்த்தர் அற்புதத்தை செய்வீராக. வேலை காரியங்களில் இயேசுவின் நாமத்தினால் அற்புதம் நடப்பதாக. திருமணத்திற்காய் காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு திருமண காரியத்தை வாய்க்க பண்ணுவீராக. தேவைகள் சந்திக்கப்படுவதாக. கற்பத்தின் கனிக்காய் காத்திருக்கிறவர்களுக்கு கர்த்தரிடத்திலிருந்து நன்மை வருவதாக. ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள் நிறைவாய் வெளிப்படுவதாக. பிசாசினிடத்திலிருந்து வந்த எது ஒன்றையும் இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் தடை பண்ணுகிறோம். பிசாசினிடத்திலிருந்து வந்த எது ஒன்றையும் இயேசுவின் நாமத்தினாலே தடை பண்ணுகிறோம். பால்டலா க்ளோரியா சந்தோ ரேகா தாரபா. ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாய் இருப்பதாக. உம்மோடு சஞ்சரிக்கிறவர்களாய் மாறுவார்களாக. ஆண்டவரே, இவர்கள் ஒவ்வொரு உம்மோடு சஞ்சரிக்கிறவர்களாய் மாறுவார்களாக. உம்முடைய வருகைக்கென்று ஆயத்தப்படுவார்களாக. உம்முடைய வருகை வரையில் உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே குறைவு வரக்கூடாது. ஆண்டவரே, ஐஸ்வர்ய சம்பன்னராக இயேசு கிறிஸ்து நீர் அற்புதத்தை செய்வீராக. பரிகாரியாகிய இயேசு கிறிஸ்து நீர் சுகமாக்குவீராக. சமாதான பிரபுவாகிய இயேசு கிறிஸ்து நீர் சமாதானத்தை கொடுப்பீராக. இயேசுவின் நாமத்தினால் அப்படியே உண்டாகிறதற்காக நன்றி. ஆண்டவரே, உம்முடைய இரத்தத்தினாலும் இயேசுவே உம்முடைய நாமத்தினாலும் உம்முடைய பிள்ளைகளை வேலி அடைக்கிறேன். நீர் விடுதலை ஆக்கி இருக்கிறீர். நீர் ஆண்டவரே, உங்க பெற்றுக்கொண்ட விடுதலையை ஒவ்வொரு நாளும் அதை அபிஷேகத்தை அனல் மூட்டி அந்த அக்கினியை பெரும் நெருப்பாக எரிய விட்டு அதை தக்க வைத்துக் கொள்வார்களாக.
இவங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் தங்களுடைய அன்றாட தனிப்பட்ட வாழ்க்கையில இவர்களுக்குள்ளே இருக்கிற ஆவியானவர் இவர்களை விடுதலையாக்குவீராக. இவங்க இழந்த ஆசீர்வாதங்கள், பிசாசு எதையெல்லாம் இவங்க கிட்ட இருந்து திருடினானோ இழந்த ஆசீர்வாதங்கள் இயேசுவின் நாமத்தினாலே வருவதாக. அப்படியே செய்கிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே.